What's happening in Wikipo creative brain? 170ல அந்த ஐ வரும் இல்லையா, பாப் போட்டாங்க இல்லையா, எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்னு கனடாவில் சம்திங் நீங்கள் வந்துட்டு கேட்கும்போது என்னது இதுக்கு 10 lakhs என்ன ப்ராப்ளம்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை விட்டுட்டா நமக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்ல இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ சூப்பர் ஸ்டார் அவர் படம் நடிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் எல்லா படமும் நடிச்சுனே தான் இருக்கணும். ஏன் அவருக்குன்ட்டு ஒரு இது வச்சு அவர் நடிக்கிறாரு. எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கிராப் பண்ண முடியாது. 222 ஒரு மியூசிக் வீடியோ, இதை அந்த ஒரு பர்சன் 4 வருஷமா அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அவருக்கு அந்த பேஷன், அவ்வளோ பேஷனாக அவர் இருந்திருக்காரு. கரெக்ட். அதனால அவர் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. 2025ல ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு எடிட்டராவோ மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்டாவோ இல்லை உங்களை மாதிரி அவுட்புட்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சா அவங்களும் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணுமா விக்கிபப் மாதிரி? இல்லை 2025ல அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக 170 சென்டிமீட்டர், சித்திரபுத்திரி, ஆசைக்கூட அண்ட் இன்னும் நிறையா மியூசிக் வீடியோஸ், நிறையா கமர்ஷியல்ஸ் பண்ணுறீங்க அண்ட் நிறையா மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னென்னா, லைக் உங்களோட எந்த ஒர்க்ஸ் பார்த்தாலுமே ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் வந்து இருக்குது. ஓகே, எதுவுமே ரிப்பீட் ஆகலை. ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க, பார்க்கும்போதே ஒரு மாதிரி எங்கேஜிங், விஷுவல் எங்கேஜிங்காக இருக்குது. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் இன் விக்கிபப்ஸ் கிரியேட்டிவ் பிரெயின், அந்த பிரெயின் வாக் த்ரூ கூட்டு போங்க. ஒரு வீடியோலையும் நான் ஒன்று எதாவது புதுசாக பண்ணோன்றது அது எனக்கு ப்ராக்டிஸ். நான் எதாவது புதுசாக பண்ணணும் அப்படின்றது அதுதான் ஹையாக என்னை லைக் புஷ் பண்ணுது நெக்ஸ்ட் லெவலுக்கு. ஸோ இப்படி தான் நான் ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். ஸோ மோர் தான ஒரு கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை தாண்டி நீங்கள் வந்துட்டு அவங்க கேட்குறதுக்கு மேலே ஒரு விஷயம் வந்து எல்லா டைமும் பண்ணுறீங்க. ஆமாம். இப்போ மியூசிக் வீடியோஸ்னு வரும்போது எஃபெக்ட்ஸ் பேஸில் இருக்குது. லைக் எஃபெக்ட்ஸ் நம்ம வேணா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்னென்ன விஷயம் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஓப்பன் கேட்டகரி ப்ரோ. நம்ம என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், யாருமே நம்மளை கேட்க முடியாது. எனக்கு இன்னும் இந்த டாபிக் நிறையா டீப் டவுன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன பிரேக் டவுன்ஸ் உங்கள் ஒர்க்கில் வந்துட்டு எனக்கு பார்க்கும்போது சர்ப்ரைசிங்காக இருக்கிறது, காமனாக ஆடியன்ஸ் பார்க்கும்போதுமே வந்துட்டு சூப்பராக இருக்க விஷயங்கள்னா, ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு ஆசைக்கூடல வந்துட்டு அந்த பட்டர்ஃப்ளை ஷாட் இருக்கும் இல்லையா, அந்த காரில் போகிறது. ஸோ நான் வந்து ஆக்சுவலி இது வரக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ் அங்கே உங்களோட சின்ன பாட்காஸ்ட் பண்ணியிருந்தீங்க, அதையும் பார்த்தேன். அதில் தான் பார்க்கும் போது எனக்கு தெரிஞ்சுது அந்த ஷாட் வந்துட்டு இட்ஸ் நாட் அ சிங்கிள் டேக். அது வந்து நான் பார்க்கும் போது நினச்சேன்னா பரவாயில்ல, சிங்கிள் டேக்கில் எடுத்துட்டாங்க, ஒரு பட்டர்ஃப்ளை சூப்பராக இருக்கே அப்படின்னா ஒரு பார்க்க நல்லா இருந்தது, அவ்வளோதான். ஆனால் அந்த இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது அதை வந்து நீங்கள் தனித்தனியாக ஸ்ட்ரிச் பண்ணி இது பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ராசஸ் எப்படி அந்த விஷயம் நடந்தது? டேரக்டருக்கு வந்து ஆல்ரெடி ஐடியா இருந்தது, இந்த மாதிரி அந்த பட்டர்ஃப்ளை வந்து உள்ளே போகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம். பட் ஆனால் நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணது வந்து எஃபிவி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துல வந்து எஃபிவி கரெக்டாக ட்ரோன் ஆக முடியல, கரெக்டாக அதால் பறக்க முடியலன்றதுக்காக அங்கே அதில் சில ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா, லைக் ஓகே கடைசியில் எடுத்த ஒரு முடிவு தான் அது. லைக் ஃபஸ்ட்டு பிளான்லேயே இல்லை, ஆன் த ஸ்பாட்டில் ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் டிஓபி சார்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க, நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஸ்டிச்சிங் நான் வந்து போஸ்ட்டில் தான் அப்போ தான் நான் பிளானே பண்ணுறேன். ஆன் த ஸ்பாட்டில் பிளான் பண்ணி லைக் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு தான் என் தாட்டு. ஓகே அந்த சீக்வன்ஸ் இருக்குல்ல, அந்த மியூசிக் சீக்வன்ஸுக்கு இருக்குது, அதை நான் பிளான் பண்ணோம். லைக் ஆஸ் அ விஎஃப்எக்ஸ் அந்த இடத்துல சூப்பர்வைசராக ஓகே ஒரு ஷார்ட்டாக எடுத்துகிட்டு அதை க்ரீன் ஸ்க்ரீன்லேருந்து பின்னாடி எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணி பிளேட்டை வச்சு மர்ஜ் பண்ணி அது பண்ணுது. லைக் அது வந்து கொஞ்சம் டைம் எடுத்தது. ஏன்னா நம்மக்கிட்ட கண்ட்ரோல்ஸ்லாம் இல்லை, கேமராலாம் லைக் மோஷன் கண்ட்ரோலாக எல்லா சிங்கிள் ஷாட் எல்லாமே ஒரே ஸ்பீடில். அப்படி ஷூட் பண்ணலையா? இல்லை அவங்க வந்து அங்கே ஜிம்மி தானே இருந்தது, லைக் கண்ட்ரோல் பண்ணோம். எப்பவுமே நம்ம ஷூட் பண்ணுறோம் ஏதாவதுன்னா அந்த ஸ்பீடை வந்து நம்ம வந்து லைக் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ தான் என்னால் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்ல. இப்போ நீ ஒரு எக்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து நம்ம போகுதுன்னா அந்த ஆக்சஸ் வந்து கரெக்டாக ஒரே ஸ்பீடில் போகணும். ஸோ அது மோட்டரைஸ்டாக இருக்கும்போது அதே ஸ்பீட் மெயின்டைன் ஆகும். எக்ஸாக்ட்லி. இவங்க மேனுவலாக அது புஷ் பண்ணி எடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்பாட்டில் யாருக்குமே தெரியாதுல்ல, அவங்களும் வந்து நான் சீக்கிரமாக இந்த மாதிரி சொல்லலான்னு ஸ்பான்டேனியஸாக எல்லாருமே எஃபிவி வச்சுருந்தாங்களே. ஏன்னா அந்த டைமில் எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம், இதை பண்ணால் டப்புன்னு பண்ணலாம். என்னோடய சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் தரேன், அதுமாரி கேமரா டீம்லேருந்து அவங்க அது ஒரு எஃபர்ட் தராங்க. ஸோ எல்லாருமே அது கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் தான். அந்த டைமில் ஒன்று கரெக்டாக ஒன்று டப்னு எல்லாம் பண்ணி அப்புறம் போஸ்ட்டில் நம்மளுக்கு, ஏன்னா போஸ்ட்டில்ன்னும் போது நம்மளுக்கு இப்போ நான் தான் இன்சார்ஜ், நான் அதில் கண்ட்ரோல் பண்ணுறேன். லைக் என்னோடய கிராஃப்ட்டுன்றதுனால இதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அங்கே நான் இது எடுத்தேன்னா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலுமே அந்த மோஷனை எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் டைமு. லைக் ஏன்னா எல்லாமே இப்போது ஃபஸ்ட்டு இருக்க ஸ்பீடு 80ல் போகுதுன்னா செகண்ட் 60 போவோம். அப்போ நான் 60 இருக்குன்னா அது மீதி 20 வந்து நான் மேனேஜ் பண்ணணும். அப்போ வந்து லைக் 5 கார்ஸ் இருக்குன்னா அந்த 5 கார்ஸையும் நான் வந்து
லைக் கரெக்டான ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ணோம். இப்போ எடுத்தது வந்து இப்போ 24-25 ஃப்ரேம் ரேட்டில் இருக்குது அப்படின்னா ஏன்னா எப்படி ஸ்டிச் பண்ண முடியும்? ஸ்லோ மோஷனில் கூட இல்லைல்ல, லைக் எல்லாமே ஜிட்டரியாக இருக்கும்ல. அப்போ அதுக்கு மேலே பட்டர்ஃப்ளை வரணும். நான் ஸ்டிச் பண்ணி த்ரூ அவுட் த ப்ராஜெக்டும் நான் ஹேண்டில் பண்ணணும். வேறு விஎஃப்எக்ஸ் ஷார்ட்ஸையும் லைக் இந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டும் இருக்குது, அந்த விஎஃப்எக்ஸ் ஷார்ட்டும் லைக் வித்தின் சம் பீரியட் ஆஃப் டைம் பிகாஸ் வி ஆல்ரெடி கமிட் அ டெட்லைன் ஃபார் த ப்ராஜெக்ட்னும் போது லைக் ஆன் த ஸ்பாட்டில் ஒரு பெரிய ஒரு வேலை இல்லை இது. ஆனால் இந்த வேலைனால அந்த டெட்லைன் தள்ளி போக முடியாது. லைக் வி கமிட்டட் நோ லைக் அதனால. ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நடக்கும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் நம்ம பிளான் பண்ணபடி போகாது. பட் ஆனால் அதுதான் நான் லேர்ன் பண்ணிக்கிறது. நான் அந்த ப்ராசஸ் வந்து நான் லைக் எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஏதாவது ஒன்று மாறும். ஆன் த டைமில் நீ என்ன டெசிஷனாக ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறியோ. ஆக்சுவலி தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஒரு டீமில். எந்த ஒரு இஷ்யூ நடந்தாலும் அது ப்ராப்பராக யாரோ ஒருத்தர் இப்போ விக்கிப்பப் இருந்தாருன்னா என்ன நடந்தாலும் பார்த்துக்கு வருவா அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்துட்டு அந்த டீமுக்குள்ளே இருக்கும் எப்பயுமே உங்களை இது பண்ணும்போது. அது நான் வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணது. ஓகே நான் பண்ண அவங்களும் என்னோடய விஷனை புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே நானும் அது சப்போர்ட்டிவாக இருக்கேன். பட் ஆனால் இதை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ப்ராக்டிஸ். இது நாங்கள் வந்து மோர் ஓவர் இப்போ எஃபிவினா அப்போ முன்னாடியே நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மியூசிக் வீடியோஸில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் நம்மளால் வந்து புது ரிக்ஸையோ எத்தனை நம்மளால் எல்லாருக்குமே படம் எடுக்கணும்னு ஆசை இருக்குது. பட் ஆனால் நம்ம இங்கே வந்து ஒரு ப்ராக்டிஸ் மீடியம் மியூசிக் வீடியோஸ்ன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா டெக்னிக்ஸையும் எல்லா புது விஷயத்தை நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தனியாக ஒரு 30,000 ஒரு 40,000 கொடுத்து ஒரு நாள் எஃபிவி ரைட் பண்ண முடியாதுல்ல. அதே ஒரு மியூசிக் வீடியோவில் பண்ணுறோம், அந்த ப்ராப்ளம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம், அதை நாங்கள் சால்வ் பண்ணுறோம். ஸோ ப்ராக்டிஸ் அது எங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் மியூசிக் வீடியோலையோ வேறு ஏதாவது வரும், அதை நாங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம். அதே நீங்கள் போன கொஸ்டின் கேட்டது தான். அது வந்து எனக்கு வந்து நான் தெரியலனாலும் நான் பண்ணுவேன். லைக் அந்த ப்ராக்டிஸ் மைண்ட் வந்து எனக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஏதாவது அதில் வந்து புதுசாக ஒன்று நடக்கும். அதுதான் நீங்கள் கேட்டிங்களே எப்படி புதுசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி மேஜிக்ஸ் லைக் நான் எடுத்துக்கிறதுனால அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒன்று நடக்கிறதுனால அது எனக்கு வந்து ப்ராக்டிஸாக பார்க்குறேன் நான். ஓகே இது எனக்கு ப்ராக்டிஸ், எனக்கு நான் இது வந்தால் இதையும் நான் ஹேண்டில் பண்ணணுன்றது நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் என் ரெஃபரன்ஸ் பார்த்து இது பண்ணல. நான் ரெஃபரன்ஸ் வச்சுருந்தாலுமே இப்போ பட்டர்ஃப்ளை அங்கே போனோன்னா ஒரு 10 கார் நடுவில் பட்டர்ஃப்ளை போனோன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருப்போம். பட் நம்மக்கிட்ட என்ன ஃபுட்டேஜ் இருக்கோ அதில் தானே நம்ம அந்த பட்டர்ஃப்ளையை பார்க்க முடியும். அதுக்குன்ட்டு சில கைட்லைன்ஸ் இருக்குது, அதுக்குன்னு சில பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதை நான் எப்படி சால்வ் பண்ணுறேன்றது தான் எல்லா மியூசிக் வீடியோலையும் ஒன்று நடக்கும். நானும் வந்து நான் மியூசிக் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் எப்படி ஒரு வீடியோஸ்லேயும் நான் வேரியேஷனாக நான் காமிக்கிறேன் அப்படின்னா, இப்போ அந்த பாட்டுக்குன்ட்டு ஒரு ரிதம் இருக்கும். ஒரு டேரக்டர் வராங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு ஐடியாவோட வருவாங்க, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி விஷயம் பண்ணலான்ட்டு. போஸ்ட் ஓரியன்டாக யாருக்குமே ஐடியா இருக்காது மோர் ஓவர். ஏன்னா போஸ்ட் ஓவராக எதனாலனா நான் இது வந்து நான் ஸ்கூல்லேருந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பேசிக்லி ஒரு வீடியோ க்ரியேட்டராக நான் ஸ்டார்ட் பண்ணேன், எக்ஸ்ப்ளோர் பண்ண ஒன்றா ஒரு ப்ளகின்ஸை நான் புதுசாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு எஃபெக்ட்ஸ் வந்ததுன்னா புதுசாக ஒரு எஃபெக்ட்ஸை வந்து நம்ம கற்றுப்போம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி நான் வீடியோ க்ரியேட்டராக 11th 12thலேயே நான் சின்னதாக பண்ணி ஃபோட்டோலேருந்து ஓகே ஃபோட்டோ வந்து ஈஸியாக ரீப்ளேசபிள் ஜாப்னு எனக்கு அப்பயே நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போலாம் ஈஸியாக எடிட் பண்ணுது, வந்தது, நம்மளுக்கு யார் வேணால் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா நீங்கள் அதில் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஆனால் வீடியோலன்னும் போது அப்போல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மெனக்கெடணும். லைக் கொஞ்சமாவது. ஏன்னா ஒரு வீடியோவையும் ஒரு ஆடியோவும் சேர்த்தாலே ஒரு சரியான விஷயமா இருக்கும் அப்போல்லாம். ஸோ அப்போ நான் இருக்கும்போது அது கொஞ்சம் வரும்போது லைக் அதில் நான் அப்படியே எனக்கு ஹை ஆகி நான் அதில் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ சித்திரி புத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த ப்ராஜெக்ட் நான் ப்ரீவியஸோட இப்போ இது அன்ரியலில் நிறைய வேர்ல்டு வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் ஃபுல்லாகவே அன்ரியல் லைக் பிளான் பண்ணது எல்லாமே இந்த மாதிரி. அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து அங்கே நாங்கள் ஷூட் பண்ணுது. லைக் அந்த பில்டிங்ஸ் வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணேன். லைக் பாலிகேன்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த கேமில் வந்து நான் அங்கே இருக்கிற இடத்த ஃபுல்லாக மெஷர்மெண்ட்ஸ்க்காக நான் எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணி இது மாதிரி வேணும். நான் முன்னாடியே வந்து ஓகே இது அப்ட்ராக்ட் வேர்ல்டாக இருக்குது அப்படின்றதுக்காக ஸ்டார்டிங்கில் அன்ரியல் உள்ள நிறைய அந்த வார் சீக்வன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் வந்து ஃபுல்லாகவே 3D. லைக் நீங்கள் பின்னாடி பார்க்குறது எதுவுமே செட்டெல்லாம் இல்லை. பின்னாடி இருக்கிறது வந்து 3D. லைக் 3Dனா வெறும் அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ஐம் சேயிங். லைக் வார் சீக்வன்ஸ்னு ஒன்று இருக்கும் ஆக்சுவலாக நடுவில். அதில் வந்து அவங்க டான்சர்ஸ்லாம் பின்னாடி இருக்கிறது வெறும் லைக் வந்து எம்டியாக இருந்தது. லைக் அது வந்து ஃபுல்லாக சிஜியில் க்ரியேட் பண்ணது. அது யாருக்குமே தெரியாது, அது நோட்டீஸாக பண்ணல. ஏன்னா அது சீம்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகிடுச்சு, எல்லாமே ஒர்க்ஸ் வெல். பட் ஆனால் அந்த மாதிரி சின்னதாக கிமிக்ஸ் இருக்குது, அதை நம்ம பேசுவோம். பட் நான் கம்மிங் பேக் என்னென்னா சித்திரி புத்திரியில்
இப்போ நான் பாயிண்ட் க்ளவுட்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், விச் இஸ் அதுவே இப்போ தான் வந்து லைக் ஃபாரினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்காங்க. அதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகே, எனக்கு என்னென்னா இப்போ அப்ஸ்ட்ராக்ட் இதில் வந்து தொட்டால் வேறு ஒரு வேர்ல்டுக்கு போகுது அப்படின்றது ஒரு இருக்குது. இதை வந்து நான் எப்படி விஷுவல் மீடியமாக எஃபெக்ட்ஸ் மீடியமாக நான் எப்படி புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நான் விஷுவலைஸ் பண்ணி ஓகே பாயிண்ட் க்ளவுட் இந்த விஷயம் அப்ஸ்ட்ராக்டாக இருக்குது, இதை நான் வந்து இதில் நான் போட்டேன்னா ப்ளேஸ் ஆகும் கரெக்டான்றது என்னோடய ப்ராக்டிஸ். நான் பண்ண ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ஹெல்ப் ஆகுது. ஓகே இது எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இந்த மியூசிக் 3 நான் நிறைய பாயிண்ட் க்ளவுட் வச்சுருந்தேன். பட் பிகாஸ் ஆஃப் டைம் லைன் கன்ஸ்டெயின்ட்னால என்னால் பண்ண முடியல. பாயிண்ட் க்ளவுட்னா லைக் அது பாயிண்ட் க்ளவுட்னா அது வந்து ஒரு எஃபெக்ட் பேசிக்காக. அது வந்து ஒரு எஃபெக்ட் லைக் ஒரு எல்லாமே ஒரு பால் ஆக்ஷன் மாதிரி இருக்கும். லைக் சின்ன சின்னதாக டாட்டாக. இப்போ நீங்கள் புதுசாக அந்த சித்திரி பார்த்தீங்களா நீங்கள்? அது மெசேஜ் பண்ணியிருந்தானே. ஓகே, அது உள்ளே போகும்போது லைக் ஒரு ரொட்டேட் போகும். லைக் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பில்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போகும், டைட்டில் வரும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரொட்டேட் போகும். அந்த இதுதான் பாயிண்ட் க்ளவுட். அது பேசிக்காக த்ரூ அவுட்டாக வைக்கிற மாதிரி இருந்தது. லைக் அப்படியே வந்து அது தொட்டுட்டு நிற்கிற மாதிரி. லைக் அது கிளிச் மாதிரி வரும். நீங்கள் ஆஸ் அ ஃபோக் வீடியோ க்ரீன் ஜூஸ் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்னதாக உள்ளே இருக்கும். லைக் 3D ஸ்கேன்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இன்கார்ப்ரேட் பண்ணலாம். அந்த ரெஃபரன்சஸ் நிறைய இருக்கும் எனக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன்ல நிறைய விஷயம், அதனால எனக்கு இருக்கும். ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் வேர்ல்டுன்றதுனால லைக் எதுக்கு பிளெண்ட் ஆகும், எதுனா அது சென்ஸ். லைக் அது வந்து சென்ஸ்னால் ப்ராக்டிஸ் தான் அதை வந்து சென்ஸாக மாற்றுது. நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண சின்னதாக பண்ணுற விஷயங்கள் தான் எனக்கு மியூசிக் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்குது. ஸோ அதேமாதிரி தான் 170 இப்போ அதில் ஹோலோகிராம் ஃபியூச்சரிஸ்டிக்காக நிறைய விஷயங்கள் இருக்கும் பின்னாடி. அதுவும் வந்து லைக் வேறு விஷயத்தில் நான் எக்ஸ்ப்ளோர் ஃபைண்ட் அவுட் பண்ண ப்ளகின்ஸ். ஸோ நான் வந்து அதை வச்சு இதை க்ரியேட் பண்ணலாம், வேர்ல்டை பில்ட் பண்ணலாம். அப்போ அந்த ப்ளகின்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், லைக் CPU பேஸ்ட் ரெண்டர்ஸா, GPU பேஸ்ட். ஏன்னா ஒரு எஃபெக்ட்ஸும் வந்து ஒரு டைம் எடுக்கும். இப்போ நீங்கள் சும்மா இப்போ சிஜிலே நீங்கள் மோஷன் பிளர் போட்டிங்கன்னா ஒரு டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி புது ப்ளகின்ஸ் வந்து புது ஆர்டிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, சின்ன ப்ளகின்ஸ். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. அது வந்து ஒரு காஸ்ட்டாக இருக்கும். லைக் அது வந்து ஒரு காஸ்ட் இருக்கும். அதெல்லாம் தான் எனக்கு வந்து லைக் ஒரு அட்வான்டேஜஸ். நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணி இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைக் எப்பவுமே. ஆமாம், அதான் லேர்னிங் ஸ்டாப் பண்ணவே கூடாது. லைக் கீப்ஸ் லேர்னிங் ஆல்வேஸ். அதுதான் எனக்கு பர்சனலாக, அதுதான் எல்லாருக்குமே. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எக்ஸைட்மெண்ட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்டில் நான் ஏதோ புதுசாக ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணுறேன், அங்கே நான் ஏதோ புதுசாக ட்ரை பண்ணுறேன், எனக்கு அது வந்துட்டு ஒரு ஹை கொடுக்குது அப்படிங்கிறீங்க. நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு என்ன தாட்னா லைக் இந்த விஎஃப்எக்ஸ் பேஸ்ட் இல்லை, மோஷன் கிராஃபிக்ஸ் பேஸ்ட். 2 years கிராஃபிக் டிசைனிங், 2 years இன் மோஷன் கிராஃபிக்ஸ். எனக்கு என்னன்னா லைக் மற்றவங்களோட ஐடியாலஜியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நான் ஒர்க் பண்ணுறது வந்து வேறு ஒருத்தவங்களோட ஐடியாஸ். ஸோ ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஐடியாஸ், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஸோ அது வந்து அதோட ஹை வேறு. லைக் நான் வந்து மற்றவங்க சொல்கிறத நான் பண்ணுறது வேறு, நான் ஒன்று க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட காமிக்கிறது வேறு. ஸோ அப்போ நீங்கள் பண்ணுற எல்லா மியூசிக் வீடியோ ப்ராஜெக்ட்லேயும் அந்த ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது உங்களுக்கு. ஃப்ரீடம் கிடைக்குதுன்னா நான் அது க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். அது கிடைக்குதுன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி டேரக்டர்ஸ்க்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் சம்திங். அவங்களுக்கு நான் வந்து லைக் மோர் ஓவர் சப்போர்ட்டிவாக இருக்கேன் அந்த ப்ராஜெக்டில். ஓகே நான் இதை பண்ணுறேன், அவங்க யோசிக்கிறத விட நீங்கள் புதுசாக ஒன்று கொடுக்குறீங்க. நான் இது பாருங்கள் இது இருக்குது, லைக் கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் எல்லாமே. அதுமாரி ஆர்டிஸ்ட் தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம சூஸ் பண்ணுறதே ஒரு மேட்டர்ஸ் தானே. கரெக்டாக சூஸ் பண்ணி தானே நம்ம ப்ராஜெக்டே பிக் பண்ணுவோம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. லைக் எதுவுமே பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் இருக்குது. என்னென்னா பிஸ்னஸாக எப்படி மூவ் பண்ணணும், அதுக்கு எப்படி கரெக்டாக பண்ணணும். ஏன்னா நான் பண்ணுறேன். இப்போ நானே ஒரு ஆள் சஜஸ்ட் பண்ணனாலே டவுட்டு தான். ஏன்னா நான் போடுற எஃபர்ட் வந்து நான் எதிர்பார்ப்பேன் நான் கொடுக்குறவங்க கிட்ட, ஆனால் அது வராது. லைக் நான் அப்போ அவங்கள ப்ராக்டிஸ் பண்ணோம், அவங்கள க்ரூம் பண்ணோம், அந்த விஷயம் இருக்குன்னும் போது இது வந்துட்டு ரொம்ப பெரிய பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதை நான் வந்து உங்ககிட்ட டீப்பாக அதை பற்றி பேசுவோம். இன்னொன்று என்னென்னா லைக் வந்துட்டு 170 இருக்கு இல்லையா, அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து இதில் பார்க்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்குறேன் யூடியூப்பில், யாரா எடிட் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தா விக்கி பப்பா பேரே வித்தியாசமாக இருக்குது, யார் இது அப்படின்னு போய் பார்த்தா இன்ஸ்டாவில் நீங்கள் அந்த ஒரு மங்கி ஃபோட்டோ போட்டிருந்தீங்க. பரவாயில்லையே, ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்காரு போலேயே. அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஆனால் 170 வந்துட்டு எனக்கு என்ன க்யூரியஸாக இருந்ததுன்னா, இப்போது அதில் ஹாலோகிராமிக் ஒரு ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. அந்த விஷயங்கள் எல்லாமே பிளானிங் ஸ்டேஜ்லேயே பண்ணதா, இல்லை ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு வந்து எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் ஏதோ பண்ணும்பா அப்படின்னு பண்ண விஷயமா? அது இல்லை, அது பிளான் A to Z பிளான் எதுவுமே கிடையாது.
லைக் போஸ்ட் வரைஞ்சி ஸ்கெட்சா இது இங்கே வரணும், இது இங்கே மூவ் ஆகணும், இந்த டைப்போகிராஃபி இந்த மாதிரி இருக்கணும், இந்த டைப்போகிராஃபி இந்த கலரில் இருக்கணும், இதெல்லாம் பிளான் பண்ணாதது தான். இது வந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு இந்த மாதிரி ஒரு ஷாட் 2 ஷாட்டில் வந்து இந்த மாதிரி ஹோலோகிராம் இருக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா. பட் ஆனால் அது த்ரூ அவுட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணது வந்து ஆஃப்டர் த ஷூட் தான். ஓ ஓகே. அது எல்லாமே கிரியேட் பண்ணது வேர்ல்டே மொத்தமாக எல்லாமே. ஸோ அது வந்துட்டு லைக் உங்களோட ஐடியாவா இல்லை வந்துட்டு ஆஸ் அ டேரக்டராக அது டேரக்ட் பண்ண பர்சனோட ஐடியாவா? ஒரு ஹாலோகிராமிக் ஒரு ஸ்டைலில் போகலாம் அப்படிங்கிற த்ரூ அவுட் த வீடியோ வந்து போகலாம் அப்படின்ட்டு வந்து கொலாபரேட்டிவாக எடுத்தது தான் அது. ஓகே. லைக் நானும் சஜஸ்ட் பண்ணது தான். லைக் இந்த மாதிரி ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், அது எனக்கு எக்ஸைட் ஆகுது, அதை நான் பிச் பண்ணுறேன், அது டேரக்டருக்கும் பிடிச்சிருக்கு, ஸோ அப்போ பண்ணலாம். நான் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், அதை அப்ரூவ் பண்ணுறதும் டேரக்டரோட குவாலிட்டிஸில். அதான் நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய நினச்சாலுமே அது வந்து டேரக்டர் சைட்லேருந்து புரிஞ்சிக்கணும், அதுக்கான சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் அது கரெக்டான பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும் வெளியில் வரும்போது அந்த வீடியோ. இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது ரிலீஸ் பண்ணுறேன்னா எனக்கு அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குது. உங்கள் ஓவரால் ஸ்டைல் வச்சு எங்களுக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. லைக் பண்ணிகிட்டே இருக்கேன், லைக் அதே கிராஃபிக்ஸாக பண்ணுறேன், ஆனால் எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை, எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசை எல்லாமே. பட் ஆனால் இது யாரெல்லாம் இங்கே பண்ணல அப்படின்றது. இப்போ மியூசிக் வீடியோஸில் மோஷன் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் ரெண்டுத்தையும் இன்டெகிரேட் பண்ணி பண்ணுற ஆளுங்க ரொம்ப கம்மி. ஏன்னா அது ஒரு டைமு பட்ஜெட்டு எல்லாமே இருக்குன்ற அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க நிறைய பேர். அண்ட் நீங்கள் இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க ஒரு இதில் பார்த்துருந்தேன், லைக் வந்துட்டு அந்த 170 அந்த ஐ வரும் இல்லையா, பாப் போட்டாங்க இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு இது மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகுன்னு கனடாவில் சம்திங் நீங்கள் வந்துட்டு கேட்கும்போது சம்திங் ஏதோ 10 lakhs ப்ளஸ் வந்து கோட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. அது வந்துட்டு எனக்கு என்னது இதுக்கு 10 lakhs அப்படின்னு இருந்தது. சீரியஸாக நான் கேட்குற ஆர்டிஸ்ட்டும் அந்த மாதிரி குவாலிட்டியான ஆர்டிஸ்ட், அவங்க படிக்கிறதுக்கே 3 வருஷம் 40 lakhs 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ப்ரோ நாலேஜுக்காக. நம்ம அதை ஈஸியாக கற்றுக்குறோம், நம்ம பார்த்து பண்ணுறோன்றதுனால பட்ஜெட் அதுதான், நம்ம தான் அதை சார்ஜ் பண்ணோம். புரியுதுங்களா? நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு தெரியணும்ல, நம்மளோட வேல்யூ நம்ம தான் செட் பண்ணணும். அது நம்மளுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் ஆனால் அது டெஃபினட்டாக எல்லாரும் பண்ணி தான் ஆகும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்லேயே வந்துட்டு எப்படி சொல்கிறது, இதுக்கு அவங்களுக்குள்ளேயே ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்க மாட்டேங்குது. நம்ம ஒர்க்குக்கு நம்ம இவ்வளோ இது பண்ணலாமா கொடுப்பாங்களா, ஆனால் ஒரு பாயிண்ட் புரிய மாட்டேங்குது, கொடுக்கறக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவ் யாருக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வீடியோ எடிட்டிங்கும் சரி, மோஷன் கிராஃபிக்ஸும் சரி, விஎஃப்எக்ஸாகவும் சரி, நம்மளே ஃப்ரீலான்சராக நிறைய பேர் ஃப்ரீலான்சராக இருக்காங்களா, இப்போ நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களாம் வந்து இப்போ நம்மளுக்கு மேலே இருக்கவங்களும் கரெக்டாக செட் பண்ணல. அது உங்களுக்கு புரியுதா? அது ஓப்பன் மீடியமாக இல்லை, எங்கேயாவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் போனால் தான் அது நம்ம கற்றுக்க முடியும். அப்போ அது வந்து சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இப்போ பப்ளிக் மீடியமாக இருக்குல்ல, இப்போ நம்ம வந்து எல்லாருமே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம், பேசுகிறோம். அது பேச இப்போ நம்ம ஃபாரினர்ஸ் வச்சு நம்ம அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயம் கற்றுக்குறோம். நம்ம ஏன்னா யூடியூப்லேருந்து தானே மெஜாரிட்டியாக நம்ம கற்றுக்குறோம். நம்மளுக்கு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோம், கோர்சஸ் போகிறோம். நம்மளுக்கே இப்போ அந்த என்வால்விங் ஸ்டேஜில் தான் இருக்கும். நம்ம வந்து இதுக்கப்புறம் தான் அது மாறும்னு நினைக்கிறேன். இல்லைனா இப்போ நார்மலாக என்ன ஒர்க் யாராவது ஒருத்தவங்க பண்ணுறோம், எங்கேயாவது போனோன்னாவே அங்கே போய் சின்னதாக ஏதாவது பண்ணுறோம், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னாவே அந்த அவருக்கான காசு தான் கொடுப்பாங்க. லைக் ப்ளம்பிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது இது பண்ணோன்னா எனக்கு பொருள் வாங்கி கொடுத்துருங்க, அந்தமாரி தான் நம்மள்தான் ஒரு கிராஃப்ட்டு. நம்மளுக்கு வந்து நம்ம ஹவர்ஸ் பேஸில் நம்ம சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கணும்னு நான் சொல்ல வரேன். லைக் நம்மளும் ஹவர்ஸ் பேஸில் சார்ஜ் பண்ணணும். ஏன்னா இப்போ கரெக்ஷன்ஸ் போகுது, எல்லாமே போகுது, என்ன விஷயன்றது அதெல்லாம் ப்ராசஸாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்வால்வ் ஆகும். அப்படி தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோஸ்க்கான டிமாண்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் ஒரு 2 yearsல வந்துட்டு இட்ஸ் ரேப்பிடாக போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ எடிட்டர்ஸுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 2018 வீடியோ எடிட்டிங்குள்ளே வந்தேன். லைக் வந்து நான் என்னோட கோல் வந்துட்டு நான் வந்து ஃபில்ம் எடிட்டர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அசிஸ்டன்ட் எடிட்டராக ஜாயின் பண்ணேன். காலேஜ் நான் வந்து ஃபிலிம் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிட்டு அங்கெல்லாம் பச்சா வேலைக்கு ஆகாது, நம்ம டேரெக்டாக ஒரு எடிட்டர்கிட்ட வந்துட்டு வேலை செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே லக்கிலி எனக்கு நடந்த விஷயம் என்னென்னா, அவர் வந்துட்டு ஹீ இஸ் நாட் ஓன்லி டூயிங் ஃபில்ம்ஸ், ஸோ அதை தாண்டி அவர் வந்து கார்பரேட்ஸு, ஆட்ஸு, ட்ரெய்லர்ஸ் எல்லாமே பண்ணிட்டுருந்தார். ஸோ நான் போன ஸ்டேஜில் படம் கம்மியாக இருந்தது, இந்த ஒர்க்ஸில் அதிகமாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது என்னென்னா, அப்போ எடிட்டிங்னா ஃபில்ம் மட்டும் இல்லை, எடிட்டிங்கில் வந்துட்டு கார்பரேட் ஒர்க்ஸும் பண்ணுறாங்க, கமர்ஷியல்ஸ் பண்ணுறாங்க, ட்ரெய்லர்ஸுக்குலாம் ஒரு தனியாக ஒரு இதே இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எனக்கு அங்கே இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஒரு ஷார்ட்டர் ஃபார்மாக ஒரு க்ரியேட்டிவாக பண்ணுறதில்ல. ஸோ அப்போ தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சுன்னா எடிட்டிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. இங்கே நாம் வந்துட்டு ஒரு ஜோன்லேயே ஸ்ட்ரக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ரியலைஸ் ஆனேன். அண்ட் அப்போ எனக்கு புரிஞ்ச ஒரு பாயிண்ட் என்னென்னா, எண்ட் ஆஃப் த டே எல்லாருக்கும் வந்துட்டு என்ன தான் நமக்கு பேஷன் இருந்தாலும் அது கூடவே ஒரு நல்ல ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற டைமுக்கான ஒரு ஏர்னிங்ஸ் இருக்கணும். நான் ஃப்ராங்காக பார்த்ததில் ஃபில்ம் எடிட்டர்ஸ் ஆர் த கர்ஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன். பிகாஸ்
அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் அதுக்கான ஒரு இன்கம் வருதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. ஆனால் அதே விஷயம் நான் அதுக்கப்புறம் கார்ப்பரேட்ஸில் ஒர்க் பண்ணேன். கார்ப்பரேட்ஸ்க்கு வந்துட்டு லைக் சிம்பிளாக சொல்லணும்னா நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், லைக் வந்துட்டு அப்போ வந்து பிரிட்டானியாவுக்கு ஒரு இன்டர்னல் ஏவி ஒன்று பண்ணி கொடுத்தேன். எனக்கு அந்த டைம் வந்துட்டு சரி ஓகே, ஏன்னா அங்கேருந்து இங்கே வரும்போது ஜஸ்ட்டு எனக்கு என்ன ஒரு 8 ஹவர்ஸ் ஒர்க்கு, 8 ஹவர்ஸ் ஒர்க்கு ஹி பெய்ட் 20K. எனக்கு அது வந்துட்டு சர்ப்ரைசிங்காக இருந்தது. என்னது இவ்வளோ நேரம் பண்ணதுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பண்ணுற ப்ராசஸ் தான். பட் அது நம்ம எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஜோனில் பண்ணுறாங்கிறதுல அந்த ஸ்கேல் மாறிட்டுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் சொல்லுங்கள். லைக் வந்து இப்போ எடிட்டிங்னா இப்போ வந்து எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஃபில்ம் எடிட்டிங் ஒன்று இருக்குது, கார்ப்பரேட்ஸ் பண்ணலாம், கமர்ஷியல்ஸ் பண்ணலாம். இப்போ மேஜராக சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் எடிட்டிங் விஷயம்லாம் வந்துட்டு இதாகிட்டுருக்கு, பூமாக எவ்வளோ ஆகிட்டுருக்கு. ஸோ உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் என்ன? எடிட்டிங் வந்து நிறைய இருக்குது ப்ரோ, எக்கச்சக்கமாக இருக்குது எடிட்டிங் பேஸ்டாக உள்ள. நான் ஃபஸ்ட்டு வந்து கிராஃபிக் டிசைனராக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நான் கிராஃபிக் டிசைனராக பண்ணும்போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நான் மோஷன் டிசைனுக்கு மாறணும் அப்படின்றது இன்ட்ரெஸ்ட். அப்போ நான் மோஷன் டிசைனுக்கு நான் மாறணும் அப்படின்னும் போது அதுக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ்லாம் தேவையோ அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். என்ன லைக் அதில் வந்து எனக்கு 2D அனிமேஷன் இருக்குது. நான் அந்த 2D அனிமேஷன்றது ஒன்று ஓகே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இப்போ 2D அனிமேஷனில் போனால் செல் அனிமேஷன் இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. லைக் செல் அனிமேஷன் ட்ரெடிஷ்னல் அனிமேஷன் வேறு, லைக் 2D அனிமேஷன் இதில் வேறு, லைக் புதுசான டெக்னாலஜியில் வேறு. அப்போ அதில் வந்து ரிக்ஸுன்னு சொல்கிறாங்க, அப்போ ஐகே ரிக்கிங் சொல்கிறாங்க, அது வேறு. லைக் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வரையணும்னா அந்த அனிமேஷன்ஸ் எல்லாமே வேறு அப்படின்றாங்க. அப்போ அதுக்கு மேலே நான் போகிறேன். லைக் இதெல்லாமே எடிட்டர்ஸ்க்கு இப்போ நான் மோஷன் டிசைனுக்காக நான் உள்ளே வரேன்றேன்ல, அப்போ எனக்கு இது தேவைப்படுது. எடிட்டிங்னு நான் பேசும்போது எல்லாமே இப்போ டாக்குமெண்ட்ரிஸும் எடிட் பண்ணுறவங்க லைக் எல்லாமே வேரியேஷனாக இருக்குது. லைக் நான் இப்போ பைஜூஸ்ன்ற ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அந்த ஒரு கம்பெனியில் அப்போ நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது சப்ஜெக்ட் எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் இருக்கும். அங்கே எக்ஸ்பிளைனர் வீடியோஸ் எடிட் பண்ணுறது அது வேறு. லைக் அங்கே நான் ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்கேன். ஸோ ஆனால் என்ன ஸ்கேலுக்கு எடிட் பண்ணுறன்றது அதுவும் வேறு. இப்போ நீ ஆப்பிளுக்கு எடிட் பண்ணனா அதுக்கு வேறு மாதிரி எடிட் பண்ணணும், டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கணும், அது வேறு. பட் ஆனால் அதுவே நீ ஒரு ஸ்மால் ஸ்கேலுக்கான ஒரு விஷயம் நீ பண்ணுறனா அதுக்கான ஆடியன்ஸ்க்கு சூஸ் பண்ணுற மாதிரி நீ அது வேறு மாதிரி எடிட் பண்ணணும், அது வேறு. லைக் சூஸிங் த ஆடியன்ஸ், அந்த எந்த ஆடியன்ஸ்க்கு நீ எடிட் பண்ணுறியோ அந்த பல்ஸ். இப்போ ஃபிலிம்னா நரேட்டிவாக நீ எடிட் பண்ணணும், அது வேறு. இப்போ ஃபிலிம்லேயே வந்து நீ கரெக்டாக ஏதோ ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்க்கு எடிட் பண்ணுறனா அந்த எடிட்டிங் வேறு மாதிரி இருக்கும், பேட்டர்ன். ஸோ எடிட்டிங்கில் பேட்டர்ன்ஸ் வேறு மாதிரி நீ என்ன எமோஷன் என்ன நரேட்டிவ் நீ சொல்ல வர அப்படின்றது த்ரூ அவுட்டாக அது வேறு செக்ரிகேட். பட் ஆனால் எல்லாமே எடிட்டிங். பட் ஆனால் மோஷன் கிராஃபிக்ஸு எடிட்டிங்கு எல்லாமே தெரிஞ்சாதான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரும். நீ சர்வே இந்த ஆஸ்பெக்ட் நினைக்கிறேன். இப்போ சோஷியல் மீடியான்னு ஒரு மீடியமில் சோஷியல் மீடியா எடிட்ஸ்னு வரும்போது கிராஃபிக்ஸ் எல்லாமே பண்ணுறாங்க, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் பேசிக்காக. அதில் இப்போ நிறைய பேர் வந்து நார்மலாக கேட்பாங்க, இப்போ எடிட் பண்ணி கொடுத்துருப்பா, இப்போ இந்த மாதிரி எடிட் பண்ணுவோன்னுவாங்க. ஆனால் இந்த மாதிரின்றதுல அது வெறும் எடிட்டிங் கிடையாதுங்க, கட்டு கிடையாதுங்க. அது கிராஃபிக்ஸ் இருக்குது, அது உள்ள கிராஃபிக்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் நீ அனிமேஷன் பண்ணுற அந்த அனிமேஷன் வேறு. அந்த அனிமேஷன் தெரியும்னா நீ அது வேறு சாஃப்ட்வேரில் என்ன பண்ணால் தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது வேறு இருக்குது. அப்போ நீங்கள் கிரேடிங் எடுத்துகிட்டு வராங்க, கிரேடிங்கும் நீங்கள் பண்ணணும். இல்லைக்குன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குது. இப்போ எடிட்டிங்கிற ஒரு டேர்ம்குள்ள எல்லா விஷயமும் இப்போ கம்பைன்ட் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில். அதுதான் இது வந்து நம்ம பேசி தான் நிறைய பேருக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆனால் தான் அது தனி டிபார்ட்மெண்ட்டுன்றது. நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா, நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டால் நான் வீடியோ எடிட்டர்னு சொல்கிறதில்ல. இப்போ நான் ஒரு விஷுவல் ஸ்டோரி டெல்லர் அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்துட்டு எடிட்டிங்கோட சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் அதோட டைவர்சிஃபை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடிட்டிங்கிற அது மட்டும் பண்ணுறது இல்லை, எல்லா விஷயமும் பண்ணும்போது நாம் என்ன பண்ணுறோம், இருக்கிற விஷுவலை அது வந்து பெட்டர் ஸ்டோரி டெல் பண்ணுறோம். ஸோ ஆக்சுவலி எல்லாருமே விஷுவல் ஸ்டோரி டெல்லர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம போர்ட்ரே பண்ணிக்கிறோன்னு நினைக்கிறேன். நான் க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் தான் வீடியோ கிரியேட்டர் சொல்லுவாங்க, கண்டென்ட் கிரியேட்டர். ஸோ எல்லோரும் இப்போ வீடியோகிராஃபரும் சினிமாட்டோகிராஃபரும் ஒன்றும் இல்லை. லைக் வீடியோகிராஃபர்ஸ் வேறு, சினிமாட்டோகிராஃபர்ஸ் வேறு. லைக் இன்டு த ப்ராசஸ் தான் அதெல்லாம். லைக் ஒன்றா தான் புரிய வரும். லைக் இதெல்லாம் யாருமே சொல்லித்தரல, இதெல்லாம் பட்டு உனக்கு புரியுதுல்ல, அப்படி தான் நம்ம எல்லாமே கற்றுக்குறோமே. அதுதான் எனக்கு புதுசாக தான் இருக்கும் எல்லாமே. பட் ஆனால் என்னென்னா இப்போ நானும் சோஷியல் மீடியாஸ்லாம் எடிட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டே எனக்கு சோஷியல் மீடியா, நான் அதான் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், சோஷியல் மீடியா எடிட் பண்ணேன், வெட்டிங்ஸ் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி
இன்னும் எனக்கு அதுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்ச ஜோன் தான் இந்த இப்போ நான் இருக்கிறது. இப்போயும் வந்து எனக்கு எடிட்டிங் தான் இன்ட்ரெஸ்டான்னு கேட்டாலும் எடிட்டிங்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் டைரக்ஷன் பண்ணோம் அப்படின்றது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட். பட் ஆனால் என்னென்னா இது வந்து எனக்கு ஒரு டூல், லைக் ஒரு அட்வான்டேஜ். நான் எடிட்டிங்கோ விஎஃப்எக்ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுனால நான் ஒரு விஷன் ஒரு டேரக்டரோட விஷனை நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து எனக்கு ஒரு பெட்டர் கிராஃப்ட்மேனாக நான் மாறுறேன். லைக் நான் ஒரு படம் பண்ணுறனோ நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன்னா அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது தான் ஒரு தாட். நான் அது அப்படி தான் நான் பார்க்குறேன். இப்போ நான் என்னோடய ஐடியா நான் இங்கே தந்துடுறேன், இங்கே இல்லை, நான் பண்ண வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து ஓகே 4-5 தான் பண்ணியிருக்கேன். அது வந்து ஓகே அது பிடிச்சிருக்கா எல்லாருக்குமே ஹாப்பி. நான் அது வந்து இன்னும் நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன். லைக் 4 பண்ணிட்டு நான் ஐயோ இவனுக்கு நான் இது பண்ணிட்டேனே ஐயோ வேஸ்ட் ஆயிடுச்சு இவனுக்கு, அப்படி கிடையாது. இன்னும் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது, தேட வேண்டியது நிறைய இருக்குது. நம்ம தேடுறதுக்கான மென்டாலிட்டி தான் நான் வச்சுக்கிறேன். லைக் அதுதான் பண்ணும். இன்னும் நிறைய ஓகே ஒன்று வந்துச்சுன்னா ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது. என்னன்னா இப்போ பண்ணுறதுனா எல்லோரும் லூப் ஆன் பண்ணுவாங்க. இப்போ எடிட் ஓகே இதை வந்து நீ ஃபாலோ பண்ணுற அந்தமாரி பர்சன் நான் கிடையாது. நெக்ஸ்ட்டு இதை இப்போ நீ ஃபாலோ பண்ணுற ஓகே நீ இதை ஃபாலோ பண்ணுற இது மாதிரி ஃபாலோ பண்ணுற அது வேணான்னு சொல்கிறதுக்காக தான் நான் வந்து வேலையே விட்டு வந்தேன். இல்லைனா நான் அது திருப்பி வேலைக்கே போயிருப்பேன். நல்ல சேலரி எல்லாமே ஏதாவது ஒரு இது இருக்கணும், எக்ஸைட்மெண்ட் இருக்கணும். ஆனால் என்னன்னா அதுக்கேற்ற பே கிடைக்குதான்றது தான் இங்கே கால். பட் ஆனால் அதுவும் நான் வந்து பொறுமையாக அப்சர்வ் பண்ணுறேன் எல்லாரையுமே. எப்படி நான் ஏன்னா எத்தோடனே சொல்லிட முடியாதுல்ல. நம்ம சொல்லலாம் சும்மா என்னடா நீ உன்னோட பே நீ தான் கேட்கணும் நம்ம விஷயன்றது. பட் ஆனால் நான் டெக்னீஷியன் என்னை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பண்ணிவிடுவாங்க. பட் ஆனால் இப்போ நீங்கள் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா என்னை ரீப்ளேஸ் பண்ணால் என்னோடய வேலையை மற்ற செய்ய முடியாது. அந்த பிளேஸை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எனக்கு புரியுதுங்களா? இப்போ நான் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணுறேன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஒரு விஷயம் மோஷன் கிராஃபிக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாருமே இருப்பாங்க. பட் ஆனால் அந்த டேஸ்ட்டுன்னு இருக்குல்ல அது வந்து ப்ராக்டிஸ்னால தான் வரும். அதான் அந்த யூனிக் ஸ்டைலுங்கிறது நீங்கள் வந்து இதில் செட் பண்ணியிருக்கீங்க. அதை வந்து நீங்கள் அதான் நீங்கள் அது ஏன் அப்படி இருக்குன்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ஒரு விஷயனால தான் அது வந்து உங்களுக்கு பேர்ன் அவுட்டாக தெரியல, அது வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து நான் பண்ணது பெஸ்ட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்டு த ப்ராக்டிஸ் நான் ஒன்றும் பெஸ்ட்டு நான் இல்லை. இப்போ என்னன்னா நம்ம சைக்கிளில் போகும்போது நம்மளுக்கு பைக்கில் போனால் ஆசை இருக்கும், பைக்கில் போனால் காரில் போனால் வேரியேஷன் இல்லை. அந்த மாதிரி தான் எனக்கு நான் வச்சுருக்க இன்ஸ்பிரேஷனோ நான் வச்சுருக்க பார்க்குற மைண்ட் செட்ஸோ அவங்களாம் பண்ணுறது என்னடா இப்படி பண்ணுறாங்க எப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படி இருக்குது எனக்கு. அதுதான் ஹை. இப்போ நான் வந்து அதில் வந்து ஒரு சின்னதாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கேன். இங்கே என்ன ரியாலிட்டியாக எப்படி இருக்குது, இப்போ இந்தியாவில் எப்படி இருக்குது, அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணி கொஞ்சம் ஏன்னா பட்ஜெட்ஸில் இப்போ நான் ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறேன்னா அதுக்கேற்ற பட்ஜெட் எனக்கு இருந்தால் தான் நான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் இப்போ வரைக்கும் பண்ண ப்ராஜெக்டில் நீங்கள் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண டைம் எந்த ப்ராஜெக்ட்டு எவ்வளோ டைம்? எஃப்டிடபிள்யூன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் சரியா, அது வந்து லைக் ஒரு மியூசிக் வீடியோ நானே டைரக்ட் பண்ணி நான் எடிட் பண்ணி ஒரு விஷயம் தான். அதை வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கு நான் ப்ராத்தர்னு சொல்லிட்டு லைக் ஃபாரின் ஆர்டிஸ்ட் ஓகே டாவிஸ் ஸ்காட்டுக்கு கூஸ் பம்ப்ஸ் வீடியோஸ்லாம் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிட்டேருந்து மிக்ஸ் மீடியா லைக் ரேண்டமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு எஃபெக்ட்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஃபுல்லாகவே. அது லைக் ரொம்ப காமிக்கலாக இருக்கும், ஸ்க்ராட்சியாக இருக்கும் எடிட்டே ரொம்ப. அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் வீடியோ கிரியேட்டராக. நெக்ஸ்ட் மூவ் நான் வீடியோ கிரியேட்டர்லேருந்து ஓகே மியூசிக் வீடியோ டைரக்ட் பண்ணலாம், நான் அந்த மீடியமை கண்டுபிடிக்கிறேன், ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். இன் 2019 அந்த மாதிரி நான் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன கேமரா ஸ்டார்டிங் பண்ணும்போது நான் அதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து நான் ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் எடிட் பண்ணுவேன். ஆஃபீஸ் போயிட்டு அதுமாதிரி அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரியும் நான் இந்த ரேஞ்சில் நான் ஆஃபீஸ் போனேன்னா இவ்வளோ நாள் நான் வந்து நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் நான் என்ன பண்ணோன்றது நான் செட் பண்ணோம் அப்படின்னும் போது நான் கொஞ்சமாக அப்போதுலேருந்து நான் இதெல்லாம் செட் பண்ணால் எனக்கு ஒன்று நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அது பண்ணும்போது அது எனக்கு வந்து லைக் 1 year கிட்ட ஆச்சு. ஏன்னா என்கிட்ட சிஸ்டமும் இல்லை. லைக் சிஸ்டம் வந்து லைக் ரொம்ப ரேம்லாம் ரொம்ப கம்மி, எல்லாமே எஃபெக்ட்ஸ்லாம் நான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஃபுல்லாகவே எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும், புரியாது யாருக்குமே. இப்போ பார்த்தாங்கன்னா கூட அது புரியாது என்னடா இதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அது ஒரு பேட்டர்ன், அது வந்து ஃபாரினர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை நான் பார்த்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். பிடிக்காததுலாம் நான் அது எப்போவுமே நான் சொல்லவே மாட்டேன். என்னென்னா அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், எனக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த விஷயத்த நான் இங்கே போட்டிருக்கேன். லைக் அவங்க பண்ணுறத நான் அச்சீவ் பண்ணி ஒரு விஷயம் வந்து நான் இங்கே ட்ரை பண்ணியிருக்கேன்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல, அதுதான் என்னை நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் புஷ் பண்ணுது. அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஓகே நான் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், அதுலேருந்து நான் ஒன்று கற்றுக்கிறேன். ஆப்வியஸ்லி நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணுவீங்க, அதை தாண்டி உங்கள் கான்ஃபிடன்ஸ் லெவலும் பூஸ்ட் ஆகிருக்குங்களா? ஆமாம், ஏன்னா நான் அது
ஏய் அவங்க பண்ணுறது நான் பண்ணிட்டேன்ல சூப்பரில் அப்படி இருக்கும். ஸோ அதான் அந்த ஒரு ப்ராஜெக்ட் நம்ம முடிக்கும்போது நமக்கு ஒரு லேர்னிங்ஸும் கிடைக்கும். நம்ம மேலேயே நம்ம ஒரு விஷயம் இருக்கும். அது கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆக நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம். அதை தாண்டி என்னடா இப்படி ஒரு கோல் செட் பண்ணிட்டோம், நம்ம கோல் அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம போவோம்ல. அதுதான் எனக்கு இப்போ நான் பண்ணது அதெல்லாம் சொன்னேன். நான் பண்ண ப்ராஜெக்ட் ஓகே தான் எனக்கு எல்லாமே. அது வந்து என்னன்னா நான் பைப் லைனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து இங்கே ஃபுட்டேஜ் நவுறணும், இங்கேருந்து டீம் இருக்காங்க, இந்த டீம் கிட்டேருந்து இங்கே நவுறணும். ஓகே இது வந்து நீ புஷ் பண்ணோன்னா இந்த ரோட்டோக்குனா இவ்வளோ டைம் ஆகும், இதுனா இவ்வளோ சார்ஜ் ஆகுது. இதெல்லாம் கற்றுக்க முடியாது. இது நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். கிரேட்னா இது மாதிரி போகணும், கிரேட்லேருந்து இது மாதிரி நீ ஒர்க் பண்ணணும். இது இப்போ கலரில் நீ ஒர்க் பண்ணுறனா நீ கரெக்டான கன்ஃபார்ம் பண்ணணும், ஐடிடி பண்ணணும் கரெக்டாக. எப்படி நீ ஒரு சிஜி வேர்ல்டை வந்து நீ லைவ் ஃபுட்டேஜை வந்து நீ எப்படி இன்டெகிரேட் பண்ணுற ஃபுட்டேஜில், எப்படி நீ ஒரு அலெக்ஸா ஃபுட்டேஜில் வந்து நீ எப்படி நீ ஒர்க் ஃப்ளோ நீ எப்படி ஒர்க் பண்ணுற, டிஃப்ரெண்ட் கேமராஸ் எப்படி ஒர்க் பண்ணுற, லென்சஸோட ஃபுட்டேஜ் எப்படி இருக்குது, ஸ்க்ரீனில் லைக் ஷூட்டில் பார்க்கும்போது லைக் ஸ்க்ரீனில் லென்சிங் எப்படி இருக்குது, கலர் லைக் ஒரு டேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் நான் எல்லாமே யோசித்து எல்லாத்தையும் நான் ப்ராசஸ் பண்ணி நான் லேர்ன் பண்ணிக்கிறேன் பேசிக்காக. அது ஹெல்ப்ஃபுல்ல. ஏன்னா மியூசிக் வீடியோலாம் போது உனக்கு பட்ஜெட்டும் தராங்கல்ல ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணோம் உன்னோட ஹாப்பினஸ்க்காக ஒருத்தவங்க காசு தராங்கன்னும் போது அது நல்ல happy விஷயம் இல்ல. தான். ஃபைனலாக உனக்கு தானே நீ ஏதோ ஒரு நாள் பண்ண போகிறேன்ட்டு ஏதோ ஒரு நாள் ஒரு நம்ம அவங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் செட் பண்ணியிருக்கீங்க. விக்கி பப்புங்கிறது ஒரு பிராண்ட் கரெக்டா அப்படியா? ப்ரோ? ப்ரோ அப்படியானா கரெக்டு தான். ஆமாம். இப்போ வந்துட்டு மியூசிக் வீடியோ யாராச்சும் டேரக்ட் பண்ண போகிறாங்கன்னா டெஃபினட்டாக அந்த இது பண்ணும்போது ஒரு ஸ்டாண்டர்டில் பார்ப்பாங்க. சரி இது நம்ம யார்கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும், அப்போ வந்து விக்கி பப்ட்ட போகலாங்க. ஆப்வியஸாக உங்கள் நேம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ள எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது தெரியல. ஓகே. இல்லை ப்ரோ சொல்கிறேன், லைக் ஆப்வியஸாக வந்து எப்படி சொல்கிறீங்க, எல்லாரும் அதை கன்சியூம் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே மில்லியன்ஸ் ஆஃப் ரீச் இருக்குது. புரியுது. அப்போ கண்டிப்பாக நான் எப்படி போய் டிஸ்கிரிப்ஷனில் யார் எடிட் பண்ணது பார்க்குறோமோ இந்த மாதிரி 1,00,000 பேர் பார்த்துருப்பாங்க அந்த இதை. ஸோ ஆப்வியஸ்லி அந்த ஒரு விஷயம் இருக்குது. அப்போனா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பிராண்ட் செட் பண்ணிக்கிறீங்க. பட் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வர ஒர்க்ஸ் எல்லாமே அப்படி தானே வரும். உங்கள் ஒர்க்ஸை நீங்கள் போய் பிச் பண்ணுறீங்களா இல்லை வந்து இல்லை ஒர்க்ஸ் ஒரு டைம் மேலே இது எல்லாருக்குமே காமனாக நடக்கும். இப்போ நீங்களே ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணிட்டே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துகிட்டே தான் இருக்கும், எல்லாமே வந்துகிட்டே தான் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுமாரி தான் எனக்கும். அது வந்து லைக் ஒரு வீடியோ கரெக்டாக போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாரி ஃபாலோ ஆகும், இன்னொன்று அதுக்கேற்ற மாரி வரும், அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும், லூப் ஆகிட்டே தான் இருக்கும். நான் போய் பிச் பண்ணுறது இல்லை, பட் ஆனால் நானும் போய் பிச் பண்ணணும். ஏன்னா எனக்கு நான் வேலை செய்யணுன்ட்டு சில பிராண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதுக்கு நான் தான் போய் இனிஷியேட்டிவ் எடுக்கணும், அவங்க வர முடியாதுல்ல. இப்போ நான் சும்மா சொல்கிறேன், இப்போ நைக்குக்கு நான் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நைக்குக்கு நான் தான் பிச் பண்ணணும், நைக் என்கிட்ட வர மாட்டான். அந்த லெவல் ஆஃப் லேர்னிங் வந்து அதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எப்படி பிச் பண்ணணும், எங்கேருந்து என்ன மூவ் பண்ணணும். சோஷியல் மீடியாஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம் அந்த டைமில் நல்ல வேலை நம்ம கொஞ்சம் வந்துட்டோன்றது கரெக்டான டைமில். ஆக்சுவலி இது பக்கமான டைம் ப்ரோ. லைக் வந்துட்டு இப்போ 2025லாம் வந்து எடிட்டர்ஸ்க்கான ஒரு செம்ம ஒரு டைம், ஹை பெய்டு ஜாப் எடிட்டர்ஸ். ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எடிட்டிங் வந்து அவ்வளோ இருக்கான்னு கேட்டால் தெரியல. ஏன்னா நானே வந்து அப்படி இருந்தேன். இப்போ நாங்கள் கோவர்ஸ் ரன் பண்ணுறதுக்கான ரீசன் வந்துட்டு இங்கே வந்துட்டு எக்கச்சக்க பேர். இப்போ எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்டில் எடிட்டிங்கிறது பேஷனேட்டாக இருக்க பீப்புள் மட்டும்தான் வருவாங்க. இப்போ யார் வராங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், நார்மலாக யாருக்கெல்லாம் அவங்க வீடியோ கன்சியூமராக இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆஸ்பிரேஷன் வருதுன்னா நான் என் வீடியோ எடுத்து நானும் அந்த மாதிரி எடிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க தாட்டாக இருக்குது. ஸோ தட் இப்போ எல்லாருமே வைடர் ஆடியன்ஸாகவே தே வாண்ட் டு லேர்ன் எடிட்டிங். அந்த ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணுங்கிறதுக்கான பேஷன் வந்துட்டு பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ ஏன்னா எல்லாருமே இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க ப்ரோ. எல்லாருமே இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. எல்லாருமே வந்து அவங்கள கூலாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்போ எப்படி நான் இன்வெஸ்ட் பண்ணாத நானே டைம் இன்வெஸ்ட் பண்ணணும், அவங்க வந்து அவங்க டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒன்று கற்றுக்கணும்னு நினைக்கும் போது அவங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே அதை ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது எடிட்டிங் வந்து தேவைப்படுது, முக்கியமான தேவைப்படுது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா இப்போ டிமாண்ட் இருக்க அளவுக்கு சப்ளை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எடிட்டர்ஸ் இருக்காங்க, ஊருப்பட்ட பேர் எடிட்டர்ஸ்னு, மொபைல் எடிட்டர்ஸ் இருக்காங்க, நிறையா இதில் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் அது க்ரியேட்டிவ் ஆஸ்பெக்ட்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு ரொம்ப 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 லிமிட்டட் பீப்புள் தான் இருக்காங்க. ஆமாம். அதனால தான் நான் இவங்க பாருங்கள் என்னால் சோஷியல் மீடியாவும் பண்ண முடியும், இந்த விஷயம் இதில் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் அதை ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் நீ சூஸ் பண்ணுறனா நீ அதுக்கு பண்ணி தான் ஆகணும். உங்களுக்கு புரியுதா? நம்ம சூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் அப்படி இருக்குன்னா, ஏன்னா அதுவும் வரதானே செய்யும். இப்போனா ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அவங்கள கம்மிங் நினைக்கும் போது அது வந்துட்டே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து என்னன்னா க்ரியேட்டிவ்ஸாக இருக்கவங்க வந்து அதை வந்து லைக்
பேசி அந்த விஷயத்த எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வால்வ் ஆகி லைக் பெரிய பெரிய ஃபிலிம் எடிட்டர்ஸோ ஏன்னா இப்போ ஃபிலிம் எடிட்டர்ஸ்லாமே கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது அவங்களுக்கே ஒர்க் வந்து நான் லைக் பட்ஜெட்டாகவும் லைக் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அதுவே வந்து அது ஃபில்ம் எடிட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அது அதான் ப்ரோ. நான் கர்சன் சொன்னது என்னன்னா, அங்கே வந்துட்டு எனக்கு அந்த டைம் டியூரேஷன் நம்ம எப்போ அது ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனால் தான் அந்த எடிட்டருக்கோட பேர் வந்தால் தான் அவங்களுக்கு அடுத்த ப்ராஜெக்ட், இல்லைன்னா கொஸ்டின் மார்க் தானே. எக்ஸாக்ட்லி அதுதான் எனக்கும் அதுதான். நான் ஏன்னா அவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணுறேன், என்னோடய ஐடியாவே இருக்காது அதில். இப்போ நான் அதில் ஒர்க் பண்ணுறேன்னா டேரக்டருக்கு ஆல்ரெடி ஐடியா இருக்கும், அதில் நான் ட்ராவல் ஆகிறேன். லைக் அதில் நான் பெட்டர் பண்ணலான்ட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதுக்கு வேரியேஷன் இருக்குது. நான் ஏதாவது நான் க்ரியேட் பண்ணுறேன்னா இப்போ வந்து நான் அதை க்ரியேட் பண்ணது என்னால் சொல்ல முடியும், ஓகே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், இது என்னோடய எஃபர்ட்னு சொல்ல முடியும். பட் ஆனால் த்ரூ அவுட் த ஒரு 3 இயர்ஸ் ஒரு 1 இயர் எடிட் பண்ணுறாங்கன்னா அவ்வளோ நாள் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அதிகமாக பே பண்ணணும். லைக் அந்த லூப் தான் இப்போ வந்துட்டு சின்னதாயிடுச்சு. இப்போ அவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண தேவையில்லை. நீ சூப்பராக சோஷியல் மீடியாவில் வீடியோ எடிட் பண்ணி போடு, நல்லா இருந்தால் அதுக்கேற்ற பீப்புள் உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க, எனக்கு பண்ணி தான் கேட்க போகிறாங்க. அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். பிளாட்ஃபார்ம் மாறிடுச்சு ப்ரோ. ஏன்னா படம் பண்ணுறது எதுக்கு என்டர்டெயின்மெண்ட் தானே. படம் எதுவுமே இல்லை, என்டர்டெயின்மெண்ட். பட் ஆனால் நீ என்ன என்டர்டெயின் பண்ணுற, என்ன சொல்ல வர, என்ன விஷயம் உள்ளே இருக்குது. ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா இதுலேயும். இப்போ வந்து அந்த பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஆமாம், இப்போ நம்ம ஃபெயில் ஆனால் நம்ம போயிட்டு படம் இதனால தான் ஃபெயில் ஆச்சுன்னுலாம் சொல்ல முடியாது. அது பிகாஸ் ஆஃப் அஸ். நீங்கள் இது பார்த்தீங்களா, லைக் 222 ஒரு மியூசிக் வீடியோ, ஆமாம் ஆமாம் ஆமாம், இண்டிபெண்டன்ட் மியூசிக். எனக்கு என்னன்னா, லைக் இன்னைக்கு காலையில் நான் வரும்போது தான் வந்துட்டு நான் என் டீம்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நான் விக்கிபப்ட்ட பேச போகிறேன், எந்த கொஸ்டின்ஸ்னாலும் ட்ராப் பண்ணாங்கன்னு என் டீமில் ஒருத்தனும் ஒரு லிஸ்ட் ஆஃப் பேராகிராஃப் அமிச்சான். அப்போ நான் இருக்கும்போது லைக் வந்துட்டு சிஸ்டம் முன்னாடி இருந்தேன். டீமில் வந்து ஒரு வீடியோ ப்ளே பண்ணால் நான் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் ஆயிருந்தேன், என் சவுண்டு கேட்கல. பார்த்தேன் சூப்பராக இருக்குது, ஒரு மாதிரி ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் செம்மையாக பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ப்ரோ இதை பற்றி அவர்கிட்ட ஒரு ஃபீட்பேக் கேளுங்க ப்ரோ, எப்படி என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் கேட்டேன், இது வந்து ஒரு தமிழ் சாங் அப்படின்னு சொன்னான். தமிழ் சாங்கு இந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாக. அப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அதோட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இதை அந்த ஒரு பர்சன் 4 வருஷமாக அவர் மட்டும் தான் பண்ணியிருக்காரு. அப்போ தான் அந்த பாயிண்ட்டே தெரிஞ்சுது எனக்கு. டேம் வேற லெவல். அதுலேயும் ஒரு மென்ஷன் பண்ணியது என்னன்னா, இந்த ஒரு ட்ரீம், ஒரு பாசிபிலிட்டி வந்து இது எல்லாத்துக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு நிறையா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் லேபிள்லாம் போயிருக்காரு. பட் அதுக்கான எந்த ஒரு எல்லாமே ஸ்னோ தான் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் நம்மளால் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹி இன்வெஸ்டட் டைம். அந்த டைமை வச்சுட்டு பட் ஸ்டில் அந்த நினச்ச அவுட்புட்டை அச்சீவ் பண்ணிட்டாரு. பார்க்கும்போது நமக்கு செம்ம ஸ்டாண்டர்டாக இருந்தது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி? ஆமாம் ப்ரோ, அது ரொம்ப லைக் நல்ல ஒர்க். நானே பார்த்துருந்தேன் அந்த வீடியோ, நல்ல ஒர்க் ஆக்சுவலாக. அது நானே அந்த ரேஞ்சுக்கு பண்ணோன்றதுக்காக தான் ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். பட் அதை வந்து நீ அதுதான் இப்போ இவர் தனியாக பண்ணதுனால அந்த குவாலிட்டி வந்து அவரால் புல் ஆஃப் பண்ண முடியுது. இல்லைனா ஒரு பெரிய அமௌண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஹேண்டில் பண்ண சொன்னால் அவரால் பண்ணிட முடியும். பட் ஆனால் அதுக்கு யார் இன்வெஸ்ட் பண்ணுவான் இங்கே? அது பிரச்சனை இருக்குல்ல. அவர் வந்து அவருக்கான மேபி நான் அப்சர்வ் பண்ணுறது அவர் மேலே, அவருக்கு அந்த பேஷன், அவ்வளோ பேஷனாக அவர் இருந்திருக்காரு. கரெக்ட். அதனால அவர் அதை அச்சீவ் பண்ணியிருக்காரு. ஸோ அது சரியான விஷயம். ஏன்னா 4 வருஷங்கிறது ஒரு பெரிய விஷயம். குவாலிட்டி ஒர்க் அது வந்து, குவாலிட்டி இண்டஸ்ட்ரி, நல்ல குவாலிட்டியான ஒர்க் அது. அது பண்ணுறது ஈஸி கிடையாது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்கணும், அவ்வளோ விஷயங்கள் டீட்டெயில்ஸாகவும் நிறைய இருக்குது. அது ஈஸியாக பண்ணிட முடியாது. அந்த ப்ராசஸில் தான் நானே இருக்கேன். உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்றது தான். அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரே மியூசிக் ஆர்டிஸ்ட், அவரு லைக் ஃபீச்சர் ஆறாருன்னும் போது அதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் தான். ஏன்னா செம பெரிய விஷயம் அதெல்லாம். அந்த சாஃப்ட்வேர்ஸில் ரெண்டர் எடுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் ஆகும். அது ப்ரிவ்யூ பார்த்து அவ்வளோ விஷயம் ப்ராசஸ் பண்ணி ஆர்என்டி பண்ணி அவர் நடித்து அவர் மியூசிக் போட்டு அவ்வளோ விஷயத்த அவர் ஹோல்ட் பண்ணி அதை பண்ணுறாருன்னா, ஏன்னா குவாலிட்டி ஒர்க், அது ஒர்க் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமை ஷார்ட் பண்ணணும்னா ஆப்வியஸாக நல்ல நிறையா ஒரு டீம் இருந்ததுன்னா அந்த 4 வருஷங்கிறது 1 வருஷம் 6 மாதம் கூட பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கும் வந்து நாலேஜ் தேவை. லைக் பிக்கிங் அப் த கரெக்ட் பர்சன் ஃபார் த ப்ராஜெக்ட்னு இருக்குல்ல. ஏன்னா யார்கிட்ட நம்ம எந்த ஒர்க்கை கொடுத்து முடிக்கிறோன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அதுக்கு நீ ஒர்க் அவுட் பண்ணாதானே தெரியும். இப்போ நான் என்கிட்ட காசு இருக்குது, நான் என்கிட்ட தரேன், எனக்கு பண்ணித்தான்னா ஒரு ஏதாவது ஒரு ஈஸி வேர்ஷன் அமிச்சானாலும் அது வாங்க தானே முடியும் நம்மளால். நமக்கு எப்படி வேலை வாங்கணும் அது நீ பண்ணிகிட்டே இருந்தால் தான், கண்டினியூஸாக பண்ணாதான் நீ அவன் எந்த இதில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும், யார் வந்து எந்த குவாலிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்கன்ட்டு. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் தரேன், எனக்கு வந்து ஒரு 10 days தான் இருக்குது கன்ஸ்டெயின்ஸ், நான் டெட்லைன் டெலிவரி பண்ணுறதுக்கு. நான் உன்னை நம்பி தரேன், பட் நீ அந்த டைமில் ஒர்க் பண்ணல அப்படின்னாலும் நான் கொடுத்து தான் ஆகணும் அந்த ப்ராஜெக்டை. நிறைய ப்ராஜெக்ட் பண்ண தான் யூ ஃபைண்டிங் அவுட் அ கரெக்ட் பர்சன் ஃபார் அ ப்ராஜெக்ட். இவன் ஒர்க் பண்ணுவான் அப்படி நீ ஒன்றா தான் சேர்த்து வைக்க முடியும். இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்போ மியூசிக் வீடியோவே எனக்கே நான் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ
லைக் 170 த்ரூ அவுட்டாக நான் பண்ணது நிறைய விஷயங்கள் நான் இன்டெகிரேட் பண்ணி பண்ணது, அதுக்கு டைம் நிறைய இருந்தது, நான் பண்ணேன். பட் ஆனால் மூவிங் ஆன், இப்போ வந்து ஆசை கூட அப்படிலாம் இருக்குன்னா அது நான் இப்போமா பட்டர்ஃப்ளைலாம் நான் இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டிச்சிங் ஷாட்டு அந்த விஷயம்லாம் நடக்குது. எனக்கு டெட்லைன் வந்து இருக்குது, நான் டெட்லைனில் டெலிவரி பண்ணணும் அந்த ப்ராஜெக்டை. அப்போ நான் பண்ணும்போது நான் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட நம்பி தரேன், அந்த ஆர்டிஸ்ட் ஒழுங்காக பண்ணலன்னா நான் கரெக்ஷன்ஸ் கொடுத்து தான் வாங்க முடியும். எனக்கு கடைசி வரைக்கும் அந்த கரெக்ஷன்ஸ் போகுதுனாலுமே நான் அந்த ஆர்டிஸ்ட்டை ட்ரஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு காசு இல்லை, நான் அவ்வளோ காசு தான் என்கிட்ட இருக்குது. இப்போ சம்திங் ஒரு 2 lakhஸோ 5 lakhஸோ ஏதோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கான அமௌண்ட்டு நான் த்ரூ அவுட்டாக நான் செட் பண்ணணும். லைக் நாட் ஃபார் த ஒன்லி ஒன் ஷாட், ஃபார் த ஹோல் ப்ராஜெக்ட். நான் இன்வெஸ்டிங் ஆன் ஒன்லி சிங்கிள் பர்சன் நான் உனக்கு தரேன் அப்படின்னா இப்போ நான் அவனை ட்ரஸ்ட் பண்ணி அந்த அமௌண்ட் நான் ஒன்று வச்சுட்டேன். நான் எல்லா விஷயத்தையும் நான் ஹேண்டில் பண்ணணும். ஆன் செட்டில் சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு ஹேண்டில் பண்ணணும், அங்கே என்ன பண்ணணும், வேறு என்ன 3D பண்ணணும். அப்போ நான் அதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் குவாலிட்டி பிடிக்கலனாலுமே நான் அவன்கிட்ட தான் பண்ணி ஆகணும். அவனை பெட்டர் தான் பண்ண முடியும். பட் ஆனால் பெட்டர் பண்ணுறதுக்கும் அவன் காசு கேட்பான், அதுக்கும் நான் கொடுத்தாகணும். பட் எப்படி நீங்கள் வந்துட்டு பிக் பண்ணுறீங்க? லைக் இப்போ நீங்கள் வந்து இன்னோஸ் டீம் வச்சுருக்கீங்களா? நான் இப்போ கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன்ல, லைக் அந்த கம்பெனியில் சில பேர் இருக்காங்க. எனக்கே வந்து சில பேர் கேட்பாங்க, ப்ரோ நான் இதை பண்ணுறேன், நீங்கள் எனக்கு ஒரு வாட்டி ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க, நான் இதை பண்ணுறேன், இது விஎஃப்எக்ஸில் நான் இதை பண்ணுறேன். எத்தவொடனே பெரிய இதை போய் நான் கொடுத்துட மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குன்ட்டு ஒரு ஷோரீல் இருக்கும், அவங்களுக்குன்ட்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும்ல. ஏன்னா அந்த ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு, ஏன்னா நான் அவங்களுக்கு வந்து எனக்கு தெரியும் இதில் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ சித்திரி புத்திரியில் எடுத்திங்கன்னா இப்போ தொட போகும்போது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். லைக் தொட்டவுடனே ஒரு விஷயம் அப்படியே ஒரு போர்ட்டல்லேருந்து வேறு ஒரு வேர்ல்டுக்கு போவான். எனக்கு அந்த போர்ட்டல் மாதிரி எனக்கு போகக்கூடாது. இப்போ தேனோஸ் இதெல்லாம் போகிற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது வேறு என்ன நடக்கணும் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் இருந்தது. ஸோ அந்த போர்ட்டல் வந்து என் ஃப்ரெண்டு லைக் கோஜின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பெங்களூர் பேஸ்ட் ஆர்டிஸ்ட். நான் அவங்ககிட்ட ஓகே ஏன்னா நான் வந்து அவங்ககிட்ட எது கேட்கணுமோ அது மட்டும் தான் நான் கேட்குறேன். இப்போ ஃபோட்டோ பெயிண்டிங் இருக்குன்னா அதுவும் ஏஐ பேஸ்டு, அது நான் அதுக்கப்புறம் கம்போசிட் பண்ணுறேன் அது மேலே. ஸோ அப்போ வந்து எனக்கு அது மட்டும் என்கிட்ட வேணும் அப்படி சொல்லிட்டு நான் கோஜியோட ஒர்க்ஸ் எல்லாமே நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நாங்கள் கொலாபரேட்டும் பண்ணியிருக்கோம் சில ப்ராஜெக்டில். அப்போ நாங்கள் கொலாபரேட் பண்ணும்போது எனக்கு தெரிய வருது கோஜி எந்த லெவலில் அச்சீவ் பண்ணுவான் எந்த ப்ராஜெக்டை அப்படி சொல்லிட்டு. நான் ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணதுனால என்னால் கோஜி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அது நான் நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நான் எடுக்கும்போது கோஜி இஸ் ரைட் பர்சன் ஃபார் திஸ் செக்மெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். அது வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டையும் நான் ஒர்க் பண்ணும்போது என்னோட இதுவும் இருக்குது. நான் இது வந்து மனோகிட்ட கொடுத்தா இவர் கரெக்டாக பண்ணுவார், இவர் செட் ஆவார், இல்லை இவர் ஓப்பனாக இருக்கான், ஒரு ஹங்கரோடு இருக்கான், அவன் எது கொடுத்தாலும் பண்ணுவான் அப்படின்றது ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நான் கொடுக்கணுமோ, அவங்கக்கிட்ட என்ன சிஸ்டம் இருக்கோ, அவங்கக்கிட்ட என்ன கேப்பபிலிட்டி கரெக்டாக இதை புல் ஆஃப் பண்ண முடியுமோ அதை நான் வந்து அவங்ககிட்ட தருவேன். ஸோ அப்போ வந்துட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த பீப்புள்ஸை செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பர்ஸ்பெக்டிவ் நான் கேட்குறேன், இப்படி நீங்கள் பண்ணும்போது லைக் உங்களால் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் புல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கா, ஆர் இன்னோஸாகவே நீங்கள் வந்து ஒரு பக்கா டீம் செட் பண்ணிட்டு நீங்கள் புல் ஆஃப் பண்ணிங்கன்னா விச் ஒர்க்ஸ் பெட்டர்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இன்னோஸாக பண்ணுன்றது தான் ஆசை, அதுக்கான ப்ராசஸில் தான் நாங்கள் இருக்கோம். இன்னோஸாக பண்ணிட்டு தான் இருக்கோம் எல்லாமே. இப்போ என்னென்னா எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது. இப்போ நான் இந்த ப்ராஜெக்ட்டு அவன் ஒர்க் பண்ணுறான்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டில் நான் வேறு ஒரு பர்சனையும் ஹையர் பண்ணலாம், வேறு ஒரு ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ணலாம். இவனோட சூப்பராக இருக்கலாம், இல்லை இவன் ஒரே பர்சனோட ஸ்டிக் ஆன் ஆக தேவையில்லை. அவங்களுக்கும் அந்த மாதிரி இல்லை, நானும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டைம் அவங்க வந்து கேட்குறாங்கன்னா அவங்களே பேஷனேட்டாக ஒன்று வந்து கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு என்ன இதுவோ நான் அவங்களுக்கு செக்ரிகேட் பண்ணுவேன். ஓகேடா உனக்கு ஒரு நல்ல அமௌண்ட் இந்த இது நீ வச்சுக்கோ, இதை மட்டும் நீ பண்ணு அப்படின்றத நான் ஒரு ப்ராஜெக்டில் கண்டுபிடிக்கிறேன். ஒருத்தவங்களாம் சித்திரி எல்லாமே அந்த நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணோம். நிறைய ஆர்டிஸ்ட்டோட அவங்களோட நிறைய பேரை நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இவங்க கூட ஒர்க் பண்ணலாம், இதனால் நல்லா நடந்தது, இது வந்து புஷ் பண்ணுறாங்க டைம் லைனு ஓகே அப்படி சொல்கிறது பண்ணி பார்த்ததுனால தானே எனக்கு தெரியுது. இப்போ டைம் லைன்னு ஒன்று இருக்குது, டைம் லைனில் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்க ரெஸ்பான்சிவ் எப்படி இருக்குது, ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் நம்ம பண்ணும்போது தான் தெரியும். லைக் முன்னாடியே சொல்ல முடியாது, ஏன்னா பார்க்கும்போது பண்ணுவாங்க இந்த விஷயம்லாம் நடக்கும். பட் ஆனால் நம்ம கொடுக்கும்போது ரியாலிட்டின்னு ஒரு விஷயம் என்ன ப்ரெஷர் பண்ணுவாங்க, நான் ஆர்டிஸ்ட்டை ப்ரெஷர் பண்ண முடியாது. அவன் எப்படி என் ப்ராஜெக்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கான்றது தான் நான் பார்க்க முடியும். ஏன்னா நான் வந்து ரெஸ்பான்சிபிள் டு த கிளைண்ட்னோ. இந்த பட்ஜெட் ஆஸ்பெக்ட்லேயே வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு அந்த இருக்கிற மேஜர் கொஸ்டின் என்னென்னா, இப்போ பட்டிங் எடிட்டர்ஸாக இருக்கட்டும், ஏன் இப்போ எடிட்டர்ஸுங்கிறதே எல்லா மோஷன் கிராஃபி எல்லாம் பண்ணுற மாதிரி நான் வச்சுக்கலாம்.
அப்போ வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் நான் எவ்வளோ சார்ஜ் பண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படி நாம வந்து அதை செக்ரிகேட் பண்ணுறது? ஒரு ப்ராஜெக்ட் ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னு கேட்குறாங்க. அந்த வீடியோவில் எடிட் இருக்குது, மோஷன் கிராஃபிக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போது இந்த பர்சன் வந்து இதே அச்சீவ் பண்ண முடியும். பட் எப்படி வந்து அவங்க ஒரு பட்ஜெட் கிளைண்ட்டுக்கு கொடுப்பாங்க? எந்தெந்த விதத்தில் அதை வந்துட்டு செக்ரிகேட் பண்ணி எப்படி அதை சார்ஜ் பண்ணுறது? சோஷியல் மீடியா வந்து தனி ப்ரோ. ஏன்னா இப்போ பாருங்க, நீ அந்த லெவலுக்கு வரனாலே லைக் நீ சார்ஜ் பண்ணுறனாலே நீ அவேராக இருக்கணும். இப்போ எனக்கே இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல, நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு நான் சீனியர்ஸ்னால் அந்தமாரி நான் எது கோட் பண்ணணுன்றதே எனக்கு தெரியல. லைக் நானே இவ்வளோ வருஷம் ட்ராவல் ஆகிட்டேன். இப்போ தெரிய வரும்போது தான் ஓகே நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோன்றதை எனக்கே இப்போ தான் தெரியுது. இதை பற்றி யாருமே பேசலை, இதை பற்றி யாருமே கரெக்டான வேலை எஜுகேட் பண்ணல. இப்போ நானே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கும் ஃபாரினர்ஸ் கிட்டேருந்து நான் ஏதோ கோர்ஸ்லாம் பண்ணுறேன்னா, ஏதாவது நான் பார்க்குறேன்னா அப்போ தான் எனக்கே தெரிய வருது இதை இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஏன்னா க்ரியேட்டிவ்னு வரும்போது யோசிக்கிறதுக்கு காசு இருக்குது. இப்போ நீ ஒரு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் சர்ஜரி பண்ணுறதுக்கு தனி காசு, பட் கன்சல்ட் பண்ணுறதுக்கே தனி காசு. இப்போ நீ என்ன கன்சல்ட் பண்ணுறதுக்கே இப்போ இங்கே நம்மளும் ஒரு ஜாப் ஒரு ப்ரொஃபஷன் தானே. நீ ஒரு வீடியோ எடிட் பண்ணுற அப்படின்னா நீ அது பேசுகிறேன்னா ஸ்பெண்டிங் ஒரு ஹவர்ஸ் வந்து நீ வந்து அவர் ஸ்பெண்ட் பண்ணுற. அப்போ அந்த ஒரு ஹவர் பேசுகிறேன்னா நீ அதில் வந்து அதுக்கு உன்னோட பட்ஜெட் நீ ஃபிக்ஸ் பண்ணணும். ஆனால் என்னென்னா பட்டிங்லேயே நீ பண்ணுற முடியாது. ஏன்னா நீ ஒரு ஸ்டோரிலோ ஒரு போர்ட்ஃபோலியோவோ கொஞ்சம் பேஸாக ரெடி பண்ணணும். உன்னோட கிராஃப்டை க்ரோ பண்ணுறதுக்கு நீ என்னெல்லாம் பண்ணுமோ அதெல்லாம் நீ ஃபஸ்ட்டு பண்ணணும். அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நீ வந்து ஓகே சார்ஜ் பண்ணலாம் அப்படின்றது. அந்த இது வந்து ஏன்னா எல்லாருமே இப்போ ஃப்ரீலான்சர் ஆகணும்னு பார்க்குறாங்கல்ல. இப்போ நீ டேரெக்டாக ஃப்ரீலான்சர் ஆகணும்னு பார்த்துட்டு நீ பிடிக்கிற கிளைண்ட்டும் உன் வீட்டு பக்கத்தில் இருக்கவனே, அப்போ நீங்கள் 2 பேரும் ஃபேவர்ஸில் தானே ஒர்க் பண்ணணும், ஏதாவது ப்ராஃபிட்டில். அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் ப்ரோ இருக்கும். இப்போ அவன் ஷூட் பண்ணுற கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்களுக்கே கையில் காசு இருக்காது, அவங்க ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அவங்க சும்மா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு இல்லை நான் அவருக்கு தான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா கஷ்டம் இல்லை. அது வந்து அப்போ நீ வந்து அவங்க உங்ககிட்ட கேட்காத லெவலுக்கு நீ மாறிடணும். இப்போ வந்து இல்லைடா அவர் வந்து அவன் நிறைய வீடியோஸ் எடிட் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி அவர் அவ்வளோ சார்ஜ் பண்ணுவார் அப்படின்ற ரேஞ்சுக்கு நீங்கள் போயிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கு நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நிறைய. அப்போ அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஃபுட்டேஜஸ் அதெல்லாம் வந்து எங்கே இருக்கு? ஃபுட்டேஜ் வந்து இப்போ ஆன்லைன்லேயே வந்துச்சு, நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. எடிட்டர்ஸ் வந்து பேசிக்காக வந்து ஒரு ஸ்டோரி டெல்லர் ப்ரோ. பேசிக்காக அதுதான். நீ ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா நீ ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபுட்டேஜஸ் எடுத்துக்கோ, யூ கிரியேட் யுவர் ஓன் ஸ்டோரி. புரியுதுங்களா? நீ ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறது தான் எடிட்டர்ஸோட வேலை. இல்லைனா நீ அதுதான் அது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாக் எடிட்டிங்கும் அதுவும் தனியாக இருக்குது. ஸ்டாக் எடிட் பண்ணுறவங்களும் தனி, அது ஒரு டிபார்ட்மெண்ட். வெறும் ஸ்டாக் ஃபுட்டேஜஸ் மட்டும் வச்சு எடிட் பண்ணுறவங்க தனி. மோஷன் கிராஃபிக்ஸ் அது மேலே இருக்குது, பட் ஸ்டாக் எடிட்டிங்னு ஒன்று இருந்தது. லைக் அதுவும் எடிட்டோரியல்ஸ் வந்து தனியாக இருக்கும். ஸோ அதுவும் ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதுவும் நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது ப்ரோ, தனியாக. நான் என்ன சொல்லுவேன்னா, நார்மலாக எடிட் பண்ணுறது இல்லாத உன்னோட ப்ராக்டிஸ்க்கு நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நரேட்டிவ் இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துக்கோ, அதை வந்து நீ மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணு. நீ அது மேலே ஒரு ஃபுட்டேஜஸ் நிறைய இருக்குது. இப்போ ஏஐலே நிறைய ஜென்ரேட் பண்ணலாம் ஃபுட்டேஜஸ்லாம். நீ உன்னோட வேர்ல்டை க்ரியேட் பண்ணு, உனக்கு என்ன சொல்லணுமோ அதை வச்சு நீ க்ரியேட் பண்ணு. உன்னை கரெக்டாக நீ ஷோகேஸ் பண்ணிக்கோ. ஏன்னா இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு எடிட்டிங் எல்லாம் பேசுகிறாங்களோ அந்தளவுக்கு க்ரௌட் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போ அந்த க்ரௌட்லேருந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகணும்னா நம்ம ஒர்க் தான் பேசணும். ஆமாம், ஒர்க் தான் பேசணும். ஏன்னா அதுதான் ப்ரோ ஃபைனலாக, அதுதான் எல்லாருக்குமே அதுதான் ப்ரோ காமன் ரூல். அதுதான் எனக்கும் அதுதான். நானும் ஓப்பனாக தான் இப்போ நான் கற்றுக்கிறேன். நான் இது விஷயத்தை என்னால், ஏன்னா இப்போ எடிட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டார்டிங் எடிட்டர்ஸ் வந்து உன் ஸ்கில்லை நீ வளர்த்துக்காத நீ வந்து இல்லை நான் இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுவேன் அப்படின்னா அதுவும் தப்பு இல்லை. புரியுதா? நீனும் வளர்ந்துருக்கணும், உங்ககிட்ட நல்ல சிஸ்டம்மு, ஒரு ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இருந்துட்டு உன் ஸ்கில்லை நீ வளர்த்துக்கிட்டு நீ கேட்டு உனக்கு கிடச்சிச்சுன்னா அது உன்னோட கான்ஃபிடென்ட். எல்லாருமே ஒரு பெஞ்ச் மார்க் அவங்களே தான். இப்போ வந்து ஒரு கோட் பண்ணுவாங்க, சரி இந்த டைம் வந்து இவ்வளோ கோட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி ஓகே ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்க பாயிண்ட்ல ஓகே இதான் என்னோட பாயிண்ட். கான்ஃபிடென்ட் அதான் அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் நான் ஹவர்ஸில் இவ்வளோ சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் வரவே மாட்டுது வேலை. இப்போ அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணோம், அதுக்கப்புறம் யோசிப்பாங்க. ஆனால் அது யோசிக்கிறது லேட்டாக இருக்கும். அவன் நின்றக்கூடாது, இது வந்துட்டோம் இந்த பாயிண்ட்ல நமக்கு போதும் இவ்வளோதான் பரவாயில்ல, இதோட நின்றக்கூடாது. வாய்ப்பு இல்லை, இன்க்ரீஸ் ஆகிட்டு இல்லைன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்குள்ள காணாம போயிடும். ஆமாம், ஸ்மார்ட்டாக நம்ம யோசிக்கணும். லைக் என்ன வருதோ அதை கற்றுக்கோ, அவ்வளோதான். நீ என்ன வருதோ இப்போ புதுசாக வருதுன்னா, ஆனால் அதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றதுக்கு, அது எப்படி நீ காசாக மாற்றுறன்றது வேறு, வருதுன்றது பார்க்கறது வேறு. இது வருது இல்லை இது வருது, இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர் வருது, இன்றைக்கி சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேர் நீ போய் பார்க்குற, ஓகே பார்த்ததுனால உனக்கு காசு வராது. அதை நீ எப்படி ப்ராஜெக்டில் இன்டெகிரேட் பண்ணுறியோ அதுக்கு தான் உனக்கு காசு. கரெக்ட்.
எக்ஸாக்ட்லி. அதை வந்து ஸ்மார்ட்டாக நீ கண்டுபிடிக்கணும் உன்னோட டெசிஷனு. எதில் இன்வெஸ்ட் பண்ணா இப்போ நீ வந்து ஒரு 3D பெரிய ஜாப் இப்போ ஃபோட்டோ நான் என்னோட எக்ஸாம்பிளே வச்சுக்கிறேன். இப்போ சித்திரி புத்திரியில் ஃபோட்டோ வந்து இப்படி விங்க் பண்ணுது, லைக் வந்து விங்க் பண்ணுது. அதுக்கு வந்து நான் 3Dயோ சம்திங் ஏதோ நான் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு வாரம் ஏதாவது ஒரு விஷயம் கரெக்டான எல்லாமே கொடுத்து அதில் இருக்க ஸ்கெலிட்டனு அதுலேருந்து எல்லாமே நான் பண்ணணும். அது வந்து எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட், நான் வச்சுருக்கிறதுக்கு ஒரு கம்மியான அமௌண்ட், அது எனக்கு குவாலிட்டி தேவை. அந்த இடத்துல நான் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறேன். அதே எஃபெக்டை ஷார்ட்டான டைம் லைக் வித்தின் 1 டேயில் நான் வந்து கரெக்ஷன்ஸோடு அச்சீவ் பண்ணுறேன். புரியுதுங்களா? அதை நான் வந்து சீட்டாக காம்போசிட் பண்ணுறேன் மேலே. லைக் எனக்கு என்ன தேவையோ ஏஐலேருந்து வாங்கிட்டு நான் மற்றது எல்லாமே சப்ஜெக்ட் எல்லாம் மாஸ்க் பண்ணிட்டு வெறும் கண்ணை மட்டும் நான் வச்சு பண்ணி நான் சீட் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட்டர் டெசிஷன்ஸ் தான் நீங்கள் எடுக்கணும். எனக்கு இருக்குது, பட் நான் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறேன் என்னோடய ப்ராஜெக்ட்ஸில். அப்போ என் ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகுது, எல்லாருமே பார்க்குறாங்க, அந்த குவாலிட்டி நம்மளால டைமை சேவ் பண்ண முடியுது. அந்த டைமை யூஸ் பண்ணி வேற ப்ராஜெக்ட் பண்ணலாம், இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயம் அதை வந்து நீ கண்டுபிடிக்கணும். அந்த ஏஐ வந்து என்ன பண்ணுது. இப்போ மியூசிக் வீடியோனாலே ஓகே, இந்த எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டில் நீ எது கண்டுபிடிக்கணும், எதுக்காக எது. இப்போ சோஷியல் மீடியாவில் நீ பண்ணுற அப்படின்னா சோஷியல் மீடியாவுக்கு என்ன தேவை, என்ன விஷயம் பண்ணுற. எனக்கு வந்து நான் எல்லாமே பண்ணியிருக்கேன். நான் டாக்குமெண்ட்ரிஸும் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுவும் ரொம்ப பிடிக்கும். டைட்டில் சீக்வன்ஸ்லாம் எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு ப்ராஜெக்டை வந்து பேக்கேஜ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைக் கிராஃபிக்ஸாகவும் சரி, எக்ஸ்பிளைனர் வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் அதில் நான் வந்து சீம்லெஸ்ஸான ட்ரான்ஸேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணோன்றது எனக்கு அங்கே தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். லைக் எப்படி நான் சீம்லெஸ்ஸாக வந்து ஒரு ட்ரான்ஸேஷன்ஸை பண்ணுறது. ஏன்னா எக்ஸ்பிளைனர் வீடியோவில் நீ நிறைய க்ரியேட்டிவான ட்ரான்ஸேஷன்ஸ்லாம் இருக்கும். லைக் ஒரு ஆப்பிள் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காலத்தில் ஒரு விஷயம் இல்லை பிராண்டை வந்து இது பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் வந்து கலராகவும் இருக்கும். நிறைய கலர் தேரி நீ வந்து த்ரூ அவுட் த ப்ராஜெக்ட் வந்து நீ வந்து ஃபாலோ பண்ணும். அப்போ தான் அந்த பிரின்சிபல்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். அது கிராஃப் இருக்குது, அந்த கிராஃப்னால் அதுக்கு நீ வந்து கிராஃப் வந்து கரெக்டாக வச்சு ஒர்க் பண்ணும். அனிமேஷன் வந்து லைக் லெவல்ஸ்லாம் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும். என்ன விஷயம் அனிமேட் ஆகுதுன்னா ஸ்குவீஸ், அதுக்கு பிரின்சிபல் இருக்குது, அதை நீ கற்றுக்கணும். அப்படின்னும்போது எல்லாமே ஒரு ப்ராசஸ். நான் டிசைனில் இருக்கும்போது கலர் தேரி எல்லாமே நான் புரிஞ்சுக்கிறேன், டெம்ப்ளேட் நான் பண்ணுறேன், லைக் க்ரியேட் பண்ணுற மாக்கப்ஸில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு நான் கற்றுக்கிறேன், டைப்போகிராஃபி கற்றுக்கிறேன். அந்த டைமில் எல்லாமே வந்து எதனாலனா நான் வந்து பெட்டர் கிராஃப்ட் மேனாக ஆக போகிறேன். ஃபைனலாக நான் ஒன்று பண்ண போகிறேன், அதுக்கு நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே நீ உள்ளே என்ன கதை சொல்ல போகிறன்றது அது வந்து தேவை. அதையும் நீ ஒர்க் அவுட் பண்ணணும், அதையும் விட்டுறக்கூடாது. எல்லாமே ஒரு ப்ராசஸ், ஒன்றா அப்படி தான் கற்றுக்கினதுனால தான் என்னால் அட்லீஸ்ட் இந்த ரேஞ்சாவது பண்ண முடியுது. நான் ஆனால் எனக்கே இப்போ தான் தெரியுது நான் இதுக்கப்புறம் கரெக்டாக சார்ஜ் பண்ணணும், நான் இதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்க வந்து கொடுத்துட்டு நீ என்ன வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணு அப்படின்றதும் தப்பு இல்லை. அதுக்கும் ஒரு சில இது இருக்குது, எனக்கு ஒரு டைம் இருக்குது, எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்குள்ளே நான் முடிக்கணுன்றது நான் செட் பண்ணி எனக்கு ஒர்க் பண்ணுவேன். பட் ஆனால் க்ரியேட்டிவாக நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி த்ரோ பண்ணிகிட்டே இருக்கேன், நானும் த்ரோ பண்ணிருக்கேன். இது ஒர்க் அவுட் ஆகுது, இது ஒர்க் அவுட் ஆகலன்றது நான் கண்டுபிடிக்கிறேன். அவ்வளோ விஷயம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்ல, அப்போ அதுக்கும் வந்து பே பண்ணணும், அதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். அப்படி இல்லைனா அப்போ நான் முன்னாடியே அதை நான் வந்து ப்ராஜெக்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கிளாரிட்டியாக பேசிடணும். கரெக்ட் சார் இதெல்லாம் நான் பண்ணலான் இருக்கேன். அப்படி இல்லைனா நீ எடுக்கக்கூடாது, உன்னோட ஸ்கோப் அதில் இல்லைனா நீ அந்த ப்ராஜெக்ட்குள்ளே போகக்கூடாது. நீ உள்ளே போயிட்டா அந்த ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துட்டு தான் வரணும். அப்போ தான் உன் மேலே இருக்க ஒரு ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகும். என்ன ப்ராப்ளம்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது இதை விட்டுட்டா நமக்கு வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்காம போயிடும். ஸோ அதனால் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரஷ்ல இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அது வந்து நான் எப்படி தெரியுமா பார்ப்பேன், இப்போ சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஹீரோ சரிங்களா, அவர் படம் நடிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் எல்லா படமும் நடிச்சுன்னே தான் இருக்கணும். ஏன் அவருக்குன்ட்டு ஒரு இது வச்சு அவர் நடிக்கிறாரு. எல்லாத்தையும் நம்ம எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கிராப் பண்ண முடியாது. நீ வந்து உன்னை எப்படி காமிச்சிக்கணும், நீ என்ன பண்ணணும் அப்படின்றது நீ தான் சூஸ் பண்ணணும். அதை நீ சூஸ் பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி நீ உழைக்கணும் கரெக்டாக. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வேலை செஞ்சாவே போதும், மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே அலைன் இன் பிளேஸ்னு நினைக்கிறேன். சூஸ் பண்ணணும்ல நீ என்ன ஆக போகிறன்றது. சூஸ் பண்ணாதானே உனக்கு, நீ கோலை சூஸ் பண்ணாதானே உன்னால் ஓடவே முடியும். இப்போ நான் வந்து எடிட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், பட் நான் வெறும் எடிட்டராக மட்டும் இருந்தேன்னா எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸே இது வரைக்கும் வந்திருக்காது. கரெக்ட். நான் மோஷன் கிராஃபிக்ஸ் நான் கற்றுக்கிறேன், ஏன்னா மோஷன் கிராஃபிக்ஸ் எனக்கு கற்றுக்கணுன்ட்டு ஆசை இல்லை, நான் கற்றுக்கினா தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். இப்போ நான் வெறும் எடிட் பண்ணுறவங்க டேரக்டர் ஹாவ் அ விஷன் ஹவு டு எடிட் த ஃபிலிம், அவருக்கு ஆல்ரெடி விஷன் இருக்கும், இதை பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக அவரே இம்போர்ட் பண்ணி அவரே பண்ணிடலாம். அப்போ அது அங்கே எதுக்கு நான் என்னை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் வந்து மோஷன் கிராஃபிக்ஸ் வந்து அவரால் பண்ண முடியாது, டைம் தேவை. அப்போ அதுக்கு ஒரு டைம் தேவைன்னா அதுக்கு ஒரு மோஷன் கிராஃபிக்ஸ் ஒரு ஸ்கில் இருக்குது,
அதுக்கு தேரி இருக்குது, டிசைன் இருக்குது, பிரின்சிபல்ஸ் இருக்குது, அனிமேஷன்ஸ் இருக்குது, சாஃப்ட்வேர் இருக்குது, எந்த எஃபெக்ட் எப்படி போட்டால் ரெண்டர் ஆகும், அதுக்கு எவ்வளோ டைம் இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிஸ்னால மட்டும்தான் வரும். இது நீ பண்ணுறதுனால லைக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் வரும். அது வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். அப்போ நான் வந்து ஓகே நான் எடிட்டும் விஎஃப்எக்ஸும் நான் பண்ணுறேன் அப்படின்றத நான் வந்து எனக்கு செட் பண்ணுறேன். ஓகே இவங்ககிட்ட போனால் ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது, இவன் பண்ணுறான், அதுவும் பெட்டர் குவாலிட்டியில் தரான் அப்படின்றது. அந்த ரீப்ளேஸ்மெண்ட்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாயிரும். அடுத்த ரீப்ளேஸ்மெண்ட் ஸ்டேஜ் வரக்குள்ள நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிருவீங்க. நான் ஓடிட்டே தானே இருக்கேன் ப்ரோ. இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட ஒரு 8 years ஜேர்னி இருக்குமா நீங்கள் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சு? 10 years இருக்கும் ப்ரோ. ஒரு 10 years ஜேர்னி. ஸோ 10 years ஜேர்னியில் கண்டிப்பாக ஆப்வியஸ்லி இதுக்கான ஒரு ரோட் மேப் இல்லை. இங்கே போய் இங்கே முடிக்கணும்னா இதான் ப்ராசஸ்ங்கிறது இல்லை. நீங்களே ஸ்க்ராட்ச்லேருந்து கற்றுக்கிட்டு தப்பு பண்ணி நிறைய மிஸ்டேக் பண்ணி அதில் கற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க. இதனால இவ்வளோ டைம் ஆயிருக்கு. இப்போது 2025ல் ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு எடிட்டராகவோ மோஷன் கிராஃபிக்ஸ் ஆர்டிஸ்டாவோ இல்லை உங்களை மாதிரி அவுட்புட்ஸ் ஒர்க்ஸ்லாம் பண்ணணும்னு நினச்சா அவங்களும் 10 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணணுமா விக்கிபப் மாதிரி? இல்லை 2025ல் அந்த ப்ராசஸ் வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து ரொம்ப காம்படிஷன் ரொம்ப அதிகம். எல்லாருமே வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், எல்லாருமே எடிட்டர் ஆகணும், எல்லாருமே அவங்கள வந்து காமிச்சிக்கணும் கூலான்றது யோசிக்கிறாங்க இப்போ ரொம்ப. அதனால ரொம்ப ஈஸி என்னன்னா கரெக்ட் மென்டாரை சூஸ் பண்ணிங்கன்னா ஈஸி. புரியுதுங்களா? என்ன லைக் கரெக்டான டீச்சிங் இருந்தால் ஈஸி ப்ரோ. லைக் கரெக்டான யார்கிட்டயாவது நம்ம கரெக்டாக கற்றுக்குறோம் அப்படின்னா, இப்போ காலேஜில் நம்ம போகிறோம் 3 வருஷம். இப்போ காலேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும், பட் ஆனால் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபிலிம்லேயே இல்லாத இருக்கும் என்ன விஷயன்றது. அவங்கள நம்ம டெய்லி பார்ப்போம். கரெக்ட். புரியுதுங்களா? ஆனால் ஒர்க் ஷாப் வருவாங்க வெளியிலேருந்து. அவங்க ஆனால் ஒரு நாள் தான் எடுப்பாங்க. அவங்க நம்ம ஒரு நாள் தான் பார்க்குறோம். ஒரு நாள் நம்ம என்ன கற்றுக்க முடியும்? இன்னும் ஒன்று அட்லீஸ்ட் அவங்க ஒரு நாளில் வரவங்க வந்து இன்னும் யோசிக்க வைப்பாங்க சின்னதாக. ஓகே இது மாதிரிலாம் இருக்குன்ட்டு யோசிக்க வைக்கலாம். பட் ஆனால் அதை எப்படி நீ ஃபாலோ பண்ணணும்னா லைக் ஒரு மென்டார் ஒரு டீச்சர்னு யாராவது இருந்தாங்கன்னா அந்த டீச்சர் வந்து எனக்கு கிடைக்கல. லைக் நானே தான் எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தேன், அதனால எனக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு மைண்ட் செட் எனக்கு அந்த மாதிரி. இப்போ யாராவது நீங்கள் ஒரு கரெக்டான டீச்சரை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அந்த டீச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் அந்த ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணுவான். ரியாலிட்டியில் சொல்கிறேன். ஸோ அவன் மிஸ்டேக் பண்ணி கற்றுக்கிறத அங்கே வந்து அந்த மிஸ்டேக் பண்ணுற டைமை சேவ் பண்ணுறான். ஆமாம், டீச்சர் மிஸ்டேக் பண்ணுறத ஸ்டூடெண்ட் கற்றுக்கிறான் பேசிக்காக. அது வந்து பார்க்க தான் வரும். அதனால கரெக்டான இப்போ ஏன்னா மென்டர்ஸ் அதிக பேர் இருக்காங்க. நீ இப்போ நினச்சனா கூட இங்கேருந்து நீ வந்து ஈஸியாக அப்ராடில் நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய பேர் வந்துட்டாங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. அதனால் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் சொல்கிறேன் 2025 ஈஸி. பேசிக் பைப்லைன் வந்து நீ கற்றுக்கணும் ப்ரோ. யாராக இருந்தாலும் கற்றுக்கணும். அந்த பைப்லைன்லாம் கற்றுக்கிறதுக்கே எனக்கு சில வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருக்குது, இந்த அலெக்ஸாவில் இது ஒர்க் பண்ணோம், இந்த ஃபுட்டேஜஸ்லாம் இப்படி ஒர்க் பண்ணோம், இங்கேருந்து கன்வர்ஷன்லாம் இப்படி இருக்குது, அதெல்லாம் நீ கோர்ஸில் கற்றுக்கலாம். பட் ஆனால் அதை நீ கற்றுக்கிட்டு என்ன க்ரியேட்டிவாக பண்ண போகிறன்றது இருக்குல்ல, அதுதான் கொஸ்டின். க்ரியேட்டிவாக நீ பண்ணுறது வந்து உன்னோட டேஸ்ட்டு. நீ பார்க்குற வீடியோஸ், நீ பார்க்குற படங்கள், நீ பார்க்குற ப்ராக்டிஸ், நீ எதெல்லாம் பார்க்குற, எதெல்லாம் கன்சியூம் பண்ணுற, அதெல்லாம் இன்ஸ்பிரேஷன்ஸு. லைக் கன்சியூம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், நீங்கள் பார்க்குற விதம் நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ப்ரோ. பேசிக்கலாக அதான். நீங்கள் படங்கள் அவ்வளோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நீங்கள் அவ்வளோ ஆட்ஸ் பார்க்குறீங்க இல்லை அவ்வளோ ரெஃபரன்ஸ் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது 2025ல் வந்து நீங்கள் கரெக்டான சாஃப்ட்வேர்ஸ் கற்றுக்க ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இப்போ ஈஸி. லைக் நீங்கள் அது கரெக்டான கோர்சஸ் எங்கெல்லாமே பண்ணிங்களாமோ அதில் வந்து ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அதை ஆனால் என்னென்னா அதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த கோர்ஸ் வந்து மெமரி ஆகும். லைக் இந்த சாஃப்ட்வேர் இங்கே இருக்குது, இந்த அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சால்வ் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக நீங்கள் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பார்க்கலாம். லைக் நான் பண்ணுறதுக்கு 10 வருஷம் ஆச்சுன்னா இப்போ வரவங்க ஒரு 2 வருஷம் 5 வருஷன்றது கரெக்டான ப்ராக்ரஸு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா அந்த 2 வருஷத்தில் அச்சீவ் பண்ணலாம். நான் வந்து வரும்போது நான் டெக்னாலஜி வரும்போதே நான் ஒன்று கற்றுக்கிறேன். இப்போ டெக்னாலஜி வரும்போது நான் ஒன்று கற்றுக்கிறேன், அது டெக்னாலஜி வரும்போது ஒன்று நான் கற்றுக்கிறேன். அதுமாரி நான் ஒன்று அதுக்கப்புறம் நான் என்னோடய நான் வந்து செட் பண்ணுறேன். இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், மோஷன் கிராஃபிக்ஸை எப்படி ஃபுட்டேஜோட இன்டெகிரேட் பண்ணலாம், நான் கற்றுக்கிற எக்ஸ்பிளைனர் வீடியோ எப்படி நான் லைவ் ஃபுட்டேஜோட இன்டெகிரேட் பண்ணலாம், இப்போ டைப்போகிராஃபி நான் இது பண்ணுறேன்னா எவ்வளோ க்ளீனாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்றது நான் பண்ணி ஒரு விஷயமாக நான் கற்றுக்கிறேன். அதனால எனக்கு அவ்வளோ டைம் எடுத்தது. இப்போ வரவங்களுக்கு அது ஈஸி. லேர்னிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குது. அவங்க வந்துட்டு ஒரே விஷயம் எடிட்டிங்னா நீ உனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்ன பண்ண போகிறேன்னு அவன் ஃபிகர் அவுட் பண்ணிட்டு அதில் என்னென்னலாம் கற்றுக்கிட்டு அதில் என்னென்னலாம் ஸ்பெஷலைஸ் ஆகணுமோ அதை பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக ஆகும். ஆமாம், டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேரை வந்து நீ புரிஞ்சுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு கோர். சாஃப்ட்வேர் ஒன்று தான் ப்ரோ. லைக் எல்லாமே உப்பு வந்து நம்ம வச்சுக்கிறோன்னா உப்பு நீ எதில் எங்கெங்கே போடணுன்றது உனக்கு தெரியணும். லைக் எங்கெங்கே
கொஞ்சம் கொஞ்சம் போடுற டூல்ஸ் ஈஸியாக கற்றுக்கலாம், பிரச்சனையே இல்லை. நீ வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். டூல்ஸ் வந்து நீ கற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். டூல்ஸ் கற்றுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும் கரெக்டாக. ஆனால் அதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது டாஸ்க். ஒரு அந்த லூப் இருக்குது இப்போ வரைக்கும். வந்து இது இருக்குது, ஒரு இடத்துல நீ போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அங்கேருந்து அப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறத இப்போ வரைக்கும் ஃபாலோ ஆகிட்டு இருக்க ஃபில்மில் நடந்துட்டு இருக்க விஷயங்கள். அதை நீ இப்போ அது பிரேக் அவுட் பண்ணோம் அப்படின்னு இப்போ பிரேக் அவுட் பண்ணுற காலத்தில் தான் நம்ம இருக்கோம். எது ஈஸி அது ஒன்றும் இது கிடையாது. பட் ஆனால் நீ என்ன உன்னோட ஃபினான்ஷியலாக உங்கள் வீட்டில் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்றதை வச்சு தான் நீ நெக்ஸ்ட் லெவல் எந்தெந்த ஒரு ஸ்டெப்பாக நீ எடுத்து வைக்கணும் கரெக்டாக. உங்கள் வீட்டில் உனக்கு இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் தராங்க அப்படின்னா நீ வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணலாம். நீ நிறைய விஷயம் யோசிக்கணும்னு அவசியம் இல்லை கிடையாது. ஏன்னா உனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குது. இப்போ எதுவுமே இல்லாத என்கிட்ட எதுவுமே இல்லை, என்கிட்ட மொபைல் கூட இல்லை, நான் எடிட் பண்ணோன்னா நீ மொபைல் வாங்குறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை ஃபஸ்ட்டு நீ செய். மொபைல் வாங்கிட்டு நீ எடிட் பண்ணி யாருக்கு தரணுமோ அதை சேர்த்து வச்சு அதை நீ பிசி பில்ட் பண்ணு. பிசி பில்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரோ நான் இன்னும் வரைக்கும் என்னோட இது நான் எல்லாமே நான் தான் ஒன்றா வாங்கி தான் பில்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு 6 lakhs 7 lakhs என் சிஸ்டம்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சின்னதுலேருந்து ஆரம்பித்து தான் நான் ஒன்றா வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்கேன். கரெக்ட். எல்லாமே அதுதான் நான் உங்களுக்கும் சொல்லுவேன். நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பாருங்கள், உங்கள் வீட்டில் என்ன ஸ்டேஜில் இருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே இன்வெஸ்ட் பண்ண முடியுதா, நீ 1 லட்ச ரூபா சேர்த்து வைக்க முடியுதா, 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சு ஒரு சிஸ்டம் வாங்கு, அதை எடிட் பண்ணு, அதில் சேர்த்து வெயி, அதுக்கப்புறம் நீ இன்னும் கொஞ்சம் மேலே வாங்கு, இதெல்லாம் சேர்த்து வச்சு இன்னும் கொஞ்சம் மேலே வாங்கு. அதுமாரி அப்போ நீ வந்து இப்போ படம் எடிட் பண்ணுற அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணு. படம் எடிட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, அது பண்ணால் இன்னும் உனக்கு நடக்கும் அப்படின்றது ஒன்று இருக்குது. படம் பண்ணால் உனக்கு என்ன ஃபினான்ஷியலுக்காக நீ படம் பண்ணுறியா, இல்லை உனக்கு பிடிச்சி போய் நீ படம் பண்ணுறியா, இல்லை நீ உன் கதையை சொல்லணும்னு நீ படம் பண்ணுறியா, எடிட்டிங்கில் என்ன எதுக்காக நீ வர, இல்லை நான் சும்மா எடிட் தான் ப்ரோ பண்ணுறேன் எதுவுமே நான் இதெல்லாம் இல்லை, நீ உனக்குன்ட்டு ஒன்று இருக்கணும்ல, நீ ஏதாவது ஒன்று இருக்கணும்ல இம்பாக்ட்ஃபுல்லாக, எதுக்காக அது இருந்தால் தான் பண்ணவே வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்ன தான் ஒரு கிரியேட்டிவ் ஆஸ்பெக்டாக இருந்தாலுமே இட்ஸ் ஒரு ட்ரை ஜாப் தான். ஏன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஒரு வேலையை ஹியூஜாவாக ஸ்பெண்ட் பண்ணுறோம் இங்கே. அப்போ வந்துட்டு அந்த பண்ண முடிஞ்ச பீப்புள் தான் அதனால் பண்ண முடியும். ஆமாம். இப்போ நீ எதுக்காக இப்போ நான் நீ ஃபைனலாக வந்து இல்லை நான் ஃபிலிம் மேக்கிங்குள்ளே எதுக்காக நீ வரன்ற ஒரு கேள்வியே உனக்கு இதுவாக இருக்கும். நான் எதுக்காக இவ்வளோ நேரம் எடிட் பண்ணுறேன் எனக்கு எதுவுமே தெரில. நிறைய பேர் இவ்வளோ வருஷம் எடிட் பண்ணியிருப்பாங்க, தெரிலடா நான் சும்மா போகிற மச்சான், எனக்கு காசு வருது, நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிட்டேன், எனக்கு வருது, இதுக்கப்புறம் நான் மாற முடியாது, நான் இதில் தான் இருக்க முடியும்ன்ட்டு. இதே இதில் நானும் அப்போ இருந்திருந்தேன்னா நானும் அந்த ரேஞ்சில் தான் இருந்திருப்பேன். நான் ஏதோ தேடுறேன்ல அது என்னை வந்து தூண்டுது. நான் வந்து நான் கிரேட்டாக போகிறேன், நான் ஏதோ பண்ண போகிறேன்ட்டு நான் பண்ணல, எனக்கு பிடிச்சி போய் நான் பண்ணேன். அது வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாறிடுச்சு. நான் ஒன்றும் வந்து நான் இதை பண்ணுறேன், இதை நான் வந்து செம்மையாக பண்ண போகிறேன், இதெல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்லாம் இல்லை. ஃபைனலாக ஒன்று பண்ணலாம், ஒன்று கற்றுக்கலாம், ஒன்று கற்றுக்கலான்றது எனக்கான விஷயங்கள். அப்போ நான் அந்த ப்ராக்டிஸில் இருக்கேன், அதனால எனக்கு மாறுது ஒரு விஷயம். இப்போ அதேமாரி இப்போ உனக்கு என்ன தேவை, நீ படம் பண்ண போகிற அப்படின்னா என்ன டேரக்டராக வர போறியா, எடிட்டாக வர போறியா, என்ன கதை சொல்ல போகிற. அப்போ நீ வந்து எந்த கதை சொல்கிறவங்க, நீ என்ன மாற்றணும்னு நினைக்கிற, இப்போ நீ என்ன சொசைட்டியாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறியா, இல்லை பொலிட்டிக்கலாக ஏதாவது சொல்லணும்னு வரியா, இல்லை என்ன எடுத்துகிட்டு வர போகிற, என்டர்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறியா ஆடியன்ஸை. உனக்கு அது பிடிச்சிருக்குன்னா நீ அதை பண்ணு, அதுக்கு அந்த ஆடியன்ஸ் இருக்காங்க, அந்த டேரக்டர் இருக்காங்க, அவங்க கூட போய் ஒர்க் பண்ணு. அப்படி இல்லை உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அவங்க கூட நீங்கள் 2 பேர் சேர்ந்து கொலாபரேட்டிவாக ஒன்று பண்ணணுன்னு எடுங்க, 2 பேரும் அதை சேர்ந்து பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணால் க்ரோ ஆகலாம் ஒரு விஷயம். அதே நீ வந்து சூஸ் பண்ணல, இல்லை நீ படம் நீ படம் பண்ணாத, இல்லை எனக்கு காசு தான் தேவை, ஃபினான்ஷியலுக்காக தான் நான் எடிட்டிங் வரேன் அப்படின்னா அதுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ சோஷியல் மீடியா நீ எடுக்கிறேன்னா ஓகே, ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு நீ சார்ஜ் பண்ணுற, ஒரு இன்ஃப்ளூயன்சர் உனக்கு ட்ரஸ்ட் வச்சுதாக வச்சுக்கோ, அவங்கள நீ க்ரோ பண்ணு. அவங்களுக்கு ஒரு 20,000 பண்ணனா ஒரு 5 பேருக்கு பண்ணு, 1 lakh வருது மந்த்லி, நீ அதை ஃப்ரீடம் பண்ணு. அப்போ எனக்கு என்ன இதுவே லூப் ஆகிட்டே இருக்குது. நீ தான் சூஸ் பண்ணியிருக்க சோஷியல் மீடியா, நீ எடுத்துட்ட. அப்போ நீ ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சோஷியல் மீடியா கம்பெனி ஏஜென்சியாக நீ பெருசாக ரன் பண்ண பாரு, அதனோட கோலாக வச்சுட்டு ஸ்ட்ரக்காக இருக்கக்கூடாது. நீ இப்போ சோஷியல் மீடியா எடுத்துட்டு என்ன எனக்கு இதுவே லூப் ஆகுது, நான் மியூசிக் வீடியோ போகிறேன் அதான் எனக்கு ஹைன்னு போயிட்டேன்னா, இப்போ நீ திருப்பி மியூசிக் வீடியோக்கு நீ தனியாக திருப்பி வேற ஒன்று கண்டுபிடிக்கணும். நீ வந்து இதை ஃபார்ம் பண்ணிட்ட, உனக்கு காசு தேவைன்னு சொல்லிட்டு நீ இங்கேருந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன்னா நீ மேனேஜ் பண்ண தெரியணும், மியூசிக் வீடியோவும் மேனேஜ் பண்ண தெரியணும், சோஷியல் மீடியாவும் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். பட் ஆனால் இப்போ கிளைண்ட்டு உனக்கிட்ட வராங்க அப்படின்னா நீ அதில் பெஸ்ட்டாக இருந்தால் தான் உனக்கு தருவான். நீ நீ 2த்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும்னா நீ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 2த்துலேயும் பெஸ்ட்டாக வரணும்னா நீ மியூசிக் வீடியோவும் பண்ணுற, சோஷியல் மீடியாவும் பண்ணுற, ஃபிலிம் எடிட்டிங்கும் பண்ணுறனா நீ டாப்பு.
நீ பெஸ்ட்டு, நீ ஹேண்டில் பண்ணும். நீ பீப்புள்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதும் நீ கற்றுக்கணும், க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் நீ கற்றுக்கணும். கரெக்ட். அப்போ தான் நீ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும். இல்லைனா நீ ஒன்றுத்த ஒழுங்காக பண்ணி தனியாலாம் பண்ணவே முடியாதுல்ல. தனியாலாம் பண்ணவே முடியாது. யாராக இருந்தாலும் தனியாலாம் பண்ண முடியாது. ஒரு லெவலுக்கு வேணால் பண்ணலாம். இப்போ 170 நான் சொன்னேன்னா நான் ஒரு ஆளாக கொஞ்சம்லாம் பண்ண முடியும். பட் ஆனால் இருந்தாலும் லேபர் ஒர்க்லாம் நான் வெளியில் தான் தருவேன். ரோட்டோஸ்கோப்பு, கீயிங்கு, பேசிக்காக சின்ன சின்ன க்ரீன் ஸ்க்ரீன்ஸு இதெல்லாம் வந்து நான் வெளியில் தருவேன். இதெல்லாம் லேபர் ஒர்க், கம்போஸ். ஏன்னா அதுக்கு மேலே அட்வான்ஸ்டாக கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க. கிரியேட்டிவ் ஒர்க்ஸ் நான் எடுத்துப்பேன். ஸோ அது வந்து ப்ராசஸ் லைக் டீம் ஒர்க். லைக் அது வந்து ஃபைனலாக டீம் இருந்தால் தான் ப்ரோ பில்ட் ஆகும். பட் ஆனால் என் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீ அடாப்ட் பண்ணிக்கணும். நான் சொல்ல வந்தது அந்த இது வேறு. பட் ஆனால் நான் இதனால் வேறு டாபிக் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் டீமாக பில்ட் பண்ணும்போது இப்போ டெக்னாலஜியாக நான் ஹின்னோஸ் வச்சு ஒர்க் பண்ணி காசு கொடுத்து நான் பண்ணுறதும் ஒரு விஷயம். பட் எல்லாருமே நான் டீமை வந்து நான் அசெம்பிள் பண்ணுறதே ஆன்லைனில் எல்லாருக்கும் நான் அசெம்பிள் பண்ணுறேன். பட் நான் டீம் வைக்கிற அங்கே அந்த இடம் எனக்கு காஸ்ட் சேவிங்காக இருக்குது. எதுவுமே நான் பேவே பண்ணல. எல்லாருக்குமே நான் அவங்க என்ன அவங்க அங்கேருந்து வேலை செய்கிறாங்க. இப்போ இண்டஸ்ட்ரியாக மாறுது. அப்போ நான் அதுக்கு அடாப்ட் ஆகிறேன். அது எப்படி நான் ஒர்க் பண்ணணும், க்ளவுட்லேருந்து எப்படி ஒர்க் பண்ணணும், ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும், ஈஸியாக எப்படி டவுன்லோட் பண்ணுவாங்க, அந்த ஆக்சஸை நான் கற்றுக்கிறேன். இண்டஸ்ட்ரி கிட்டே இருக்கவங்க கிட்டேருந்து பேசி அவங்ககிட்டேருந்து நான் நாலேஜை வந்து நான் கற்றுக்கிறேன். அப்போ நான் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ப்ராசஸ் பண்ணுறேன். உங்களுக்கு புரியுதா? என்னன்னா ஆப்வியஸ்லாக டீம் வந்து வைக்க தான் போகிறேன் ஒரு டைமில். பட் ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட காசு இருக்கான்னு நான் பார்க்கணும்ல. நான் வந்து ஒரு 50 lakhs இன்வெஸ்ட் பண்ணி நான் டீம் வைப்பேன்னா செட்டப் எல்லாமே இருக்குதுல்ல. நான் இன்வெஸ்ட் பண்ணி பேசிக்காக ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாவில் ஒரு சின்ன டீம் வைக்கிறனாலும் அது வந்து என் கூட இருக்க வேலை செய்கிறவங்களுக்கும் நான் கரெக்டான பேமெண்ட்டு அவங்கள நான் டேக் கேர் பண்ணிக்கணும். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறக்கூடாது. நான் அவங்களுக்கு நல்ல வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நான் கூப்பிட்டு இல்லைடா மச்சான் எனக்கு இது கொஞ்சம் ஃபேவர் பண்ணு அப்படின்னு இருக்கக்கூடாதுல்ல. அதுவும் தப்பு. என்னை நம்பி வராங்க, அவங்களுக்கு நல்ல பேமெண்ட் தரணும். அப்போ நான் செட் பண்ணாதான் என் கூட இருக்கவங்கள நான் பார்த்துக்க முடியும். அப்போ நான் ஓடலாம் எனக்கு தேவைன்ட்டு. நான் ஓடிட்டு மச்சான் நீ வாடா நான் இப்போ சேஃப் ஆகிட்டேன்னு நான் கண்டுபிடிக்கலாம். இல்லைனா அவன் ஓடிட்டு என்னை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? யாராவது ஒரு ஆள் வந்து யாராவது ஒரு டெசிஷன் எடுத்தாதான் எல்லாருமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க முடியும். ஆனால் அவன் கூப்பிட்றவங்களும் நம்ம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறக்கூடாது. அவன் என் ஃப்ரெண்டுன்றதுக்காக அவனுக்கு நான் வந்து கரெக்டாக அவனையும் நான் சேவ் பண்ணணும். அவனுக்கு நான் கரெக்டான காசு தரணும். நான் க்ரோ ஆகிறேன்னா அவனும் என் கூட க்ரோ ஆகணும். நானும் அவனுக்கு இப்போ நான் வந்து ஒரு சேலரி வாங்குகிறேன், ஒரு 2 lakhs வாங்குறேன்னா அவனுக்கும் நான் அதில் நல்ல அமௌண்ட் நான் தரணும். அவனை நான் வந்து நல்ல அமௌண்ட் தந்தாலுமே அவனை நான் எஜுகேட் பண்ணணும். அவனை எஜுகேட் பண்ணால் தான் அவனும் என் கூட சேர்ந்து க்ரோ ஆவான். இல்லைனா அதையும் நான் அந்த மென்டாலிட்டியும் கொடுக்கணும்ல. ஏன்னா இப்போ நான் அவனை வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் நான் அவனுக்கு கொடுத்துட்டு நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே தெரியலனா அப்போ அந்த வேலையே நடக்கலைன்னா திருப்பி நான் வேறு ஒருத்தவங்கிட்ட கொடுக்கணும். இந்த டீம் பில்டிங்கே வந்துட்டு ஒரு தனி ஸ்கில்லு. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா நான் என் ப்ராஜெக்டில் எப்படி நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னா நான் டீமோ பில்ட் பண்ணுவேன். என் யாராவது ஒரு விஷயம் இருக்குன்னா அவங்களையும் நான் எஜுகேட் பண்ணுறேன். அது இல்லாத கரெக்டான பர்சனை ப்ராஜெக்டில் ஹையர் பண்ணுவேன் எது தேவைன்ட்டு. அதுவும் வந்து கரெக்டான பர்சன் நான் சொல்லலாம். பட் பண்ணி 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 கரெக்டான பர்சனை தேடுறேன் இன்னும். இப்போ நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் நீங்கள் கேட்டிங்களா, நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் ஓகே இவன் வேலை செய்யலை ஒழுங்கா அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் வேறு ஒருத்தவனா நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ப்ராசஸ் அது ஒரு ப்ராக்ரஸ் தான் ப்ரோ. இல்லை அது கண்டுபிடிக்கிறது வந்து நீங்கள் சோஷியல் மீடியாவில் தானே கண்டுபிடிக்கிறேன். அது ஃபைண்டிங் அவுட் த பர்சன் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு போஸ்ட் போடுறீங்க, வேறு யாரோ போடுறாங்க அப்படின்னா இல்லை என் ஃப்ரெண்டுக்கிட்டே நம்ம இது மாதிரி எனக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குடா இது மாதிரி அப்படி சொல்லிட்டு இப்போ நான் அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. ஸோ தட் கான்டாக்ட்ஸ் இருக்குனால அந்த கான்டாக்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவீங்க. ஒர்க் பண்ணுறதே ஒரு விஷயம். எல்லாருமே ஒர்க் பண்ணுறது ஒரு கான்டாக்ட், ஒரு டீம் ஒன்று பில்ட் ஆகும். லைக் இந்த இதில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஆளை பார்க்குறேன், அவர் வந்து பேசுகிறேன், நானும் விஎஃப்எக்ஸ் தான். நீங்கள் விஎஃப்எக்ஸாக என்ன பண்ணுறீங்க? நான் பெயிண்ட் அண்ட் ப்ரெப் பண்ணுறேன், நான் ரோட்டோ பண்ணுறேன், நான் ரோட்டோ ஒர்க் தான் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படி சொல்லிட்டு ஓகே உங்களோட ஒர்க்கிங் எப்படி மேண்டேஸில் இருக்கா இல்லை வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சின்னதாக ஃபிகர் அவுட் பண்ணுறேன். லைக் இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கணுன்றது தான் ப்ரோ எனக்கு ஒரு விஷயம். லைக் இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கணும். லைக் எங்கேயோ போய் வேலை செய்யாத ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணோம் அப்படி சொல்லிட்டு எனக்கு பர்சனலாக நான் வந்து இண்டிபெண்ட்டாக ஏதாவது பண்ணோம் அப்படி சொல்லிட்டுன்றது ஒரு ஆசை. அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது. அப்போ நான் வந்து எல்லா ப்ராசஸும் எனக்கு கற்றுக்கிறதும் வந்து ஹாப்பியாக இருக்குது. நான் எல்லாமே கற்றுக்கிறேன், எல்லா விஷயத்தையும் நடக்குதும். நான் இதை போய் நான் வெளியில் போய் மற்றவங்க அந்த இதில் நான் கற்றுக்கல. லைக் மற்றவங்க ஃபெயிலியர்ஸில் நான் கற்றுக்கல. நான் மற்றவங்க ஃபெயிலியர்ஸ்லாம் நான் பார்த்து கற்றுக்காத நான் கேட்டு கற்றுக்கிறேன்.
அப்போ ஃபாரின் ஆர்டிஸ்ட் அதை பற்றி பேசுகிறான்னா அதை பற்றி நான் கேட்டு கற்றுக்கிறேன். பட் ஆனால் அங்கே அவன் சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும், பட் இந்தியாவோட சீன் வேறு மாதிரி இருக்கும். அது அப்படியே நம்ம இங்கே கம்பேர் பண்ணக்கூடாது. அது நான் பண்ணும்போது தான் தெரியும். நான் இப்போ ஹவர்ஸ் பேஸில் நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு ஹவருக்கு 10,000 நான் சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு லைக் ஒரு நாளுக்கு வந்து அப்போ பார்த்துங்க பட்ஜெட்டு, புரியுதுங்களா? ஒரு நாளைக்கு 1,00,000 அப்படின்னா அது யார் அஃபோர்ட் பண்ண முடியும்? பட் ஆனால் இதே நான் ஃபாரினில் பண்ணுறேன் ஏதோ ஒரு விஷயம்னா, இது என்னன்னா 1 month ஆஃப் ஒரு மாதத்துக்கான வேலை, ஒரு மாதம் வேலை செய்கிறேன்னா இது அஃபோர்டே பண்ண முடியாது. இப்போ மியூசிக் வீடியோ நான் பண்ணுறேன்னா ஒரு மாதம் நான் வேலை செய்கிறேன்னா, அப்போது எனக்கு ஒரு நாளைக்கு 1,00,000 தராங்கன்னா 30 நாளைக்கு அஃபோர்ட் பண்ண முடியாதுல்ல. அது எனக்கு தெரியும் ரியாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னென்னா, இப்போ நீ வந்து இல்லை நீ சோஷியல் மீடியாவில் ஏதோ ஒன்று பண்ணுற, ஒரு சின்னதாக உன்னால் சீக்கிரமாக முடிக்க முடியும் அந்த ஒர்க்னா, அந்த டைமில் நீ சார்ஜ் பண்ணலாம். ஒரு நல்ல க்ரியேட்டராக இருந்தனா உனக்கு 2 நாளில் முடிக்க முடியும், 3 நாளில் முடிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு. நீ மொத்தமாக பேக்கேஜாக எடுக்கிற, லைக் விஎஃப்எக்ஸ் மொத்தமாக A to Z எல்லாமே எடுக்கிறேன்னா ஒரு கிளாரிட்டியோடு தான் ப்ராஜெக்ட் எடுக்கணும். இல்லைனா கிளாரிட்டியில் எடுக்கலனா உனக்கு நிறைய அங்கங்கே ஆப்ஸ்டிகல்ஸ் இருக்கும். அதை நீ ஃபிகர் அவுட் நீ தான் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஸ்மார்ட்டர் வேல நீ வந்து உனக்கு தெரியணும். இந்த ஒர்க் வந்து எடுத்தால் ஒரு வாரத்தில் முடியும்டா, 5 நாளில் முடியும்னா உன்னால் அஃபோர்ட் பண்ண முடியும். பட் ஆனால் நான் சொல்கிற 2 மாதம் வேலை செய்யணும் மியூசிக் வீடியோக்குன்னா, அப்போ அவ்வளோ காசு நான் சார்ஜ் பண்ணுறது வேலைக்கு ஆகாது. அப்போ ப்ராஜெக்ட் பேஸில் தான் பட்ஜெட் பேசுவாங்க. அப்போ நீ வந்து முன்னாடியே ரிக்குவயர்மெண்ட்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த ரிக்குவயர்மெண்ட்லாம் இருக்குது, ஸ்டோரி போர்டு தாங்க, அனிமேட்டிக்ஸ் என்ன இருக்குது, ப்ரீவிக்ஸ் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதெல்லாம் இங்கே ஒர்க் பண்ணுறது கஷ்டம். அதெல்லாமும் தரமாட்டாங்க. ப்ரீவியஸ் இருக்காது, அனிமேட்டிக்ஸ் இருக்காது. அதெல்லாம் படத்துக்கே இப்போ தானே பண்ணுறாங்க. அதெல்லாம் இப்போ மியூசிக் வீடியோக்கு நம்ம எப்படி கேட்க முடியும்? இப்போ நான் ஆட்ஸில் வந்து இருக்கும், டெக் இருக்கும். ஏன்னா அது கிளைண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க, பிபிஎம்லாம் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறதுனால அதெல்லாம் இருக்கும், ஆட்ஸில் கொஞ்சம் இருக்கும். பட் மியூசிக் வீடியோஸ்லன்னும் போது அது ஒரு ஆர்டிஸ்ட் பேஸ்டாக வருதுல்ல. இப்போ மியூசிக் பண்ணுறவங்க டேரெக்டாக வந்து கேட்குறாங்க. மியூசிக் பண்ணுறவங்களுக்கு மியூசிக் பண்ணுறது தான் ஐடியாவாக இருக்கும். அவங்களுக்கு வந்து தெரியும் இதெல்லாம் இருக்குதுன்னு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் தான் தெரியும் அவங்களுக்கே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? பட் ஆனால் நம்மளே இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலைல்ல, நம்மளே ஆன் தி ஸ்டேஜில் தானே இருக்கோம். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட் வந்துட்டு நம்ம அந்த லேர்னிங்கிறது நிற்காதுன்னு நினைக்கிறேன். அது எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வாய்ப்பே இல்லை ப்ரோ. லேர்னிங் வந்து கற்றுட்டே தான் இருக்கணும். சாஃப்ட்வேர் ஏன்னா போயிட்டே இருக்குல்ல. இப்போ நான் இது ஏதோ பண்ணியிருக்கேன், இந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஏதோ ஒன்று இருக்குது. பட் ஆனால் இப்போ இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிறேன், இதுக்கு மேலே என்ன பண்ணுறது கேள்வியில் எல்லாருக்குமே இருக்கிறது தானே. சித்திரிபுத்திரியிலே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ. நான் என்னென்னா எதனால் அதை நான் சொன்னேன்னா, இப்போ நான் அதில் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன் சரிங்களா, எல்லாமே. பட் ஆனால் என்னென்னா அதில் ஒரு ஃப்ரேமில் வந்து சின்னதாக ஒரு டைம் கோட் மாதிரி இருந்திருக்கும். சின்னதாக ஒரு டைம் கோட். அது நீங்கள் பார்க்கலையா? அது வரைக்கும் இல்லையே. அது பார்க்கலையா? அதில் வந்து டைம் கோட் கீழே இருந்திருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக அதில் ஒரே ஒரு ஃப்ரேமில் சின்னதாக இருந்திருக்கும் சரிங்களா. அது எந்த ப்ரெஷரில் லைக் கண்டுக்க முடியல. பட் ஆனால் அது அவங்க வீடியோ எடுத்து யாரோ போட்டிருந்தாங்க. நீங்களும் பிரேக் டவுன் போட்டிருந்தீங்க. நான் அதை எப்படி பார்த்தேன்னா, பிரேக் டவுன் நீங்கள் அந்த ஸ்டெப் பிரிண்டிங் இதெல்லாம் அதை எடுத்து போட்டிருந்தீங்களே, மோஷன் ட்ரெயில் அந்த இதெல்லாம். உங்கள் வியூஸோட அந்த வீடியோக்கு தான் வியூஸ் அதிகம். அப்படியா? ஆமாம். உங்களுக்கு புரியுதா? லைக் அது 1 million வியூஸோ சம்திங் ஏதோ அந்த ஒரே ஒரு ஃப்ரேம் கிளிச்சுக்கு. ஓகே. பட் நீங்கள் வந்து அந்த எஃபர்ட்டை நான் எப்படி பண்ணேன், அந்த எஃபெக்ட் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்றதை போட்டிருந்தேன். லைக் உங்களுக்கு கம்மி. பட் ஆனால் உங்களுக்கு புரியுதா? இப்போ எதுக்கு பீப்புள் அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்றதை நான் இப்போ புரிஞ்சுக்கிறேன். ஓகே என்னடா இது ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் இருக்கும்போது பீப்புளுக்கு வந்துட்டு அது வந்துட்டு சம்மாரமாக வைப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த பாயிண்ட் கேட்டா சொல்கிறேன். லைக் அந்த சித்திரிபுத்திரியில் நாங்கள் வந்து அது அந்த கான்செப்டாக பிரேக் டவுன் பண்ணோம். லைக் வந்துட்டு மேபி இதான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அது வந்துட்டு எப்படி ஷூட் அப்பவே பிளான் பண்ண விஷயமா போஸ்ட்டில் பண்ணதா? அந்த மோஷன் போஸ்ட்டில் தான் பண்ணது. அது போஸ்ட் அப்போ பண்ணதா? போஸ்ட் அப்போ பண்ணது தான். அது ஃபுல்லாகவே போஸ்ட் அப்போ. அது கிட்டத்தட்ட அந்த மோஷன் ட்ரையல் மாதிரி எஃபெக்ட் தானா? ஆமாம் கிட்டத்தட்ட அதுதான். அது நிறைய விதம் இருக்குது ப்ரோ. அது எதில் வேணால் பண்ணலாம். லைக் இப்போ ப்ரீமியர்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாங்க, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் ஒன்று இருக்கும். அப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்னா அது வேரியேஷனாகவும் சொல்லுவாங்க. போஸ்டரைஸ் சொல்லுவாங்க, போஸ்டரை டைம் சொல்லுவாங்க, ஸ்டெப் பிரிண்டிங் சொல்லுவாங்க, மோஷன் ட்ரையல் சொல்லுவாங்க. அது நம்ம எக்கோ வச்சும் அச்சீவ் பண்ணலாம். ஜஸ்ட் ரோட்டோ பண்ணி லைக் கரெக்டாக இது பண்ணுறது தான் அது. லைக் இப்போ இன்னொரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, இப்போ நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனைனா லைக் வந்து அந்த மைண்ட் செட்டு தான். இப்போ வந்து ஒரு விஷயம் எடிட் பண்ணணும்னு உட்காரோம். காமனான ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா வந்து ஒரு எடிட்டராக ஆகணும், இல்லை ஒரு விஷயம் எடிட் பண்ணணும்னு உட்காருனாவே அதுவே சேலஞ்சிங்காக இருக்குது. கொஞ்சம் நேரம் எடிட் பண்ணால் ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடுது, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருது. அப்போ அந்த விஷயத்த எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? நீங்கள் எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ப்ரோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கு, காமன் தான். எனக்கும் அந்த பிரச்சனை இருக்கும். கரெக்டு. அது
அது வந்து எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன், நான் எதுவும் ஃபிக்ஸ்லாம் பண்ண முடியாது ப்ரோ. அது கிரியேட்டிவ் பிளாக்காக வரும்போது நான் சும்மா சொல்லலாம். இப்போ கொஞ்ச நேரம் வரும், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் திருப்பி வந்து பண்ணுவேன். இவ்வளோ தான், இது சிம்பிள். அதை நான் எலாபரேட் பண்ணி வேணால் வேறு ஏதாவது நான் இது மாதிரி கேம் ஆடுறேன், இந்த மாதிரி நான் ஃபோன் யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி சொல்லலாம். அது ஏன்னா ஃபைனலாக நீ டெலிவரி பண்ணி ஆனோம். எப்போனா கரெக்ட். எனக்கு இருக்கிறது எல்லாமே டெலிவரி ப்ரெஷரில் தான் வரும். இப்போ நான் இது விட்டேன்னா எனக்கு கொடுக்கணும், அந்த ப்ரெஷரில் இருப்பேன். எனக்கு டைம் இருந்தால் தான், டைம் உனக்கு அதிகமாக இருந்தால் தான் பிரச்சனை. டைம் அதிகமாக இருந்தானா உனக்கு சில் பண்ண தோணும். டெட்லைன்னு ஒரு விஷயம் இல்லைன்னா காலி இல்லைன்னா காலி ஆகிடும். இருந்தாலும் நானும் அது இது பண்ணுவேன். பட் நானும் அவேர் ஆகிப்பேன். லைக் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிப்பேன். டெட்லைன் ஒன்று இருக்கும்போது ஒரு விஷயம் வந்து கரெக்டாக நடக்குது. அப்போ வந்துட்டு லைக் இது ஒரு ஆஸ்பெக்ட்டு. இன்னொரு ஆஸ்பெக்ட் எப்படின்னா லைக் வந்துட்டு நம்ம கையில் டெட்லைன்னு ஒன்று இல்லை, நிறையா டைம் இருக்குது. அப்போது நான் எப்படி வந்துட்டு ஒரு டெட்லைன் நான் எனக்கு வச்சுட்டு நான் எப்படி க்ரோ ஆகுறது எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது? ஏன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஜாலியாக பண்ணிட்டே இருக்கலாம், ஆனால் அது பண்ணிகிட்டே இருக்க முடியாது இல்லையா? அதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டில் நான் அதை பண்ணிவிட்டு அடுத்த பாயிண்ட் நான் போகணும். அப்போனா நான் எப்படி என்னையே நான் செல்ஃப் ப்ரெஷரைஸ் பண்ணிப்போம். ஒரு ஆள் எனக்கு வந்துட்டு டெட்லைன் கொடுக்கல, நான் ஒரு பர்சனாக ஒரு லேர்னிங் ஸ்டேஜில் இருக்கும்போது நானே எப்படி எனக்கு ஒரு டெட்லைன் வச்சுட்டு நான் எப்படி என்னோட க்ரோத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போவேன். அதுக்கு என்ன பண்ணலாம்? என்ன மீடியமில் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு ஃபஸ்ட் சூஸ் பண்ணணும். மியூசிக் வீடியோவா, இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்களா, இல்லை 1 minute ரீல் பண்ண போகிறீங்களா, எதுக்காக நீங்கள் அதை பண்ணுறீங்கன்றது ஃபிகர் அவுட் பண்ணணும். இப்போ மியூசிக் வீடியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இது லேர்ன் பண்ணுறேன் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு டைம் வைக்கணும். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா எதனாலனா டைம் வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எதோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா வந்து கிராக் பண்ணணும். இதை வந்து நான் பண்ண போகிறேன், மியூசிக் வீடியோ 1 நிமிஷம் வருது அப்படின்னா நீங்கள் என்ன மியூசிக் வீடியோவில் பண்ண போகிறீங்க, என்ன மாதிரி எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதுக்குன்ட்டு ஒரு டைம் இருக்கும். அது நீங்கள் ஃபுல்லாக புதுசாக கற்றுக்கிட்டு பண்ண போகிறீங்களா, இல்லை தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்களான்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி நான் அதனால தான் நான் சொன்னேன் மூட் போர்ட் நீங்கள் நிறைய பார்க்கணுன்ட்டு. இப்போ நீங்கள் நிறைய மூட் போர்ட் பார்க்குறீங்கன்னா நீங்கள் எது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்கன்றதே முன்னாடி யோசிச்சிருப்பீங்க அஸ் எடிட்டராக. எதை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. மூட் போர்டுங்கிறது லைக் மூட் போர்டுன்றது லைக் பிச் டெஸ்க்கு மூட் போர்டு அதெல்லாம் வந்து ரஃபர் ஒரு லைக் ஒரு பஞ்ச் ஆஃப் ரெஃபரன்சஸ். இந்த இதுக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இதுக்கு இது செட் ஆகும், இந்த இதுக்கு இது செட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்காக இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க அப்படின்னா, மியூசிக் வீடியோவில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்ட்டு. நீங்கள் ரஃப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்கன்னா பண்ண முடியாதுல்ல. என்ன இப்போ நீ சிஜி பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும், மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இப்போ நீ சிஜி பண்ணும்போது ரோட்டோ பண்ணி கீயிங் பண்ணி அது உள்ள சிஜி லைவ் ஆக்ஷன் இன்டகிரேட் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ நீ யோசிக்கணும் இதை நீ எப்போ ரிலீஸ் பண்ண போகிற அப்படி சொல்லிட்டு. அப்போ ரிலீஸுக்கு உனக்கு அவ்வளோ டைம் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீ எஃபெக்ட்ஸே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கணும். எந்த எஃபெக்ட் போட்டால் டப்புன்னு வேலை நடக்கும், அதில் குவாலிட்டி இருக்குது அப்படி சொல்லிட்டு கிளைண்ட்டுக்காகவும் சரி உங்களுக்காகவும் சரி. இல்லை எனக்கு சிஜி நான் பண்ணியே ஆனோம், எனக்கு அதுதான் தேவை, இதை நான் கிராக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல பேமெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது அப்படின்னா அப்போ வந்து அந்த பர்சன் என்ன லேர்னிங் ஸ்டேஜில் இருந்தாலும் அவன் ஒரு கோல் செட் பண்ணணும். எனக்கு வந்து இது பண்ணுறதுனால எனக்கு இதான் கோல். ஆமாம், ஒன்று நான் இதை வந்து கற்றுக்கணும், இல்லை அதை கற்றுக்கிட்டு நான் ஒரு கிளைண்ட்டை பிச் பண்ணணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் வச்சுட்டு ஒரு கோல் இருக்கணும். ஏதாவது ஒரு கோல் இருந்தால் தான் நீங்கள் வந்து அது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ லைவ் ஃபுட்டேஜ் நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் பேஷனாக இருக்கீங்க, ஒரு மியூசிக் வீடியோவில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் சிஜிலாம் இன்டெகிரேட் பண்ணலான்ட்டு யோசிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது, அதை நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, இப்போ இல்லை நீங்கள் ஷூட்டிங்கில் என்னெல்லாம் உனக்கு என்ன மாதிரி சிஜி உள்ளே வருது அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை இது பண்ணணும். லைக் இல்லை எனக்கு வந்து ஒரு டைனோசர் மாதிரி உள்ளே வருது, ஒரு ஸ்ட்ரீட்டில் ஒரு டைனோசர் நடக்குதுன்னா ஓகே அதுக்கு நீ எல்லாம் பண்ணணும், மாடல் கற்றுக்கணும், பேசிக்காக வரையணும், கான்செப்ட் ஆர்ட் நீ ஃபஸ்ட்டு கற்றுக்கணும், அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட் பண்ணணும், நீ அதை ஸ்கெட்ச் பண்ணணும், நீ ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் அதை மாடல் பண்ணணும், அனிமேட் பண்ணணும், அது அனிமேட் பண்ணால் நீ ரிக் பண்ணணும், அதுக்கப்புறம் லைட்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் கம்போசிட்டிங் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் எந்த ரெண்டர் இன்ஜினில் எவ்வளோ டைம் ஆகும்னு உனக்கு தெரியணும். எல்லா இன்ஜின்ஸ் இருக்குது, லைக் செப்பரேட் இன்ஜின்ஸ் இருக்குது. நீ எந்த சாம்பிள்ஸில் எடுக்கிறியோ அந்த மாதிரி அவுட்புட் தான் வரும். இப்போ 2 செகண்ட் நீ எடுக்கிறனாலும் 2 நாளும் ஆகும், இல்லை 4 நாளும் ஆகும், நீ வைக்கிற சாம்பிள்ஸை பொறுத்து இருக்குது. நீ எதுக்கேற்ற குவாலிட்டி, இப்போ அனிமேஷன் இருக்குது அப்படின்னா இப்போ சிமுலேஷன்ஸ் உள்ளே வைக்கிறேன்னா அதுக்கு தனி டைம் ஆகும். அப்போ அந்த அவேர்னஸ் இருக்கணும். நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனாவே உனக்கு தேரியாக ஃபஸ்ட்டு இதெல்லாம் என்ன இருக்குன்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இல்லை எனக்கு நிஜமாலே
இல்லை இவ்வளோ குவாலிட்டி நான் அச்சீவ் பண்ணாலே ஹாப்பி அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கேற்ற மாரி சின்ன சின்னதாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து சாஃப்ட்வேரை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ வரணும். நீ என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு தெரிஞ்சாதான் உனக்கு தெரியும் எவ்வளோ டைம் நீ செலவு பண்ணுறன்ட்டு. நீ எஃப்எக்ஸ் பேஸில் இல்லை மோஷன் கிராஃபிக்ஸ் பேஸில் நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அப்படின்னா அது ஒரு வேறு டைம் ஆகும். நீ இல்லை நீ வந்து சிஜி இன்டெகிரேட் பண்ணுறனா அது ஒரு வேறு டைம் ஆகும். ஸோ இதுக்கு வேரியேஷன் இருக்குது. அதை வந்து நீ பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நீ வந்து ஒரு உன்னோட ஸ்கில்லை வந்து நீ வளர்த்துக்கணும். இப்போ வந்துட்டு விக்கி பப்புக்கு ஃபேவரட் சாஃப்ட்வேர்ஸ் என்ன, இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் சொல்லுங்கள். நான் கோராக யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு, ப்ரீமியரு, பிளெண்டரு, அன்ரியலு, அதுக்கப்புறம் டாவென்சி கொஞ்சம். ஓகே. ஸோ இல்லஸ்ட்ரேட்டர், ஃபோட்டோஷாப்பு, அடோப் சூட் எல்லாமே யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக லேர்ன் பண்ணிட்டுருக்கேன் இது எல்லாமே நியூக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஹுடினி. 3D சைடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்களா? எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், கற்றுட்ருக்கேன். நியூக்கு ஹுடினிலாம் கற்றுட்ருக்கேன். பட்டு இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் கோர் என்னோடது. கம்போசிட்டிங் பெஸ்ட் சாஃப்ட்வேர் அதெல்லாம் நான் மோஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவேன். நான் இன்னும் காம்ப்ளெக்சிட்டி கம்போசிட்டிங்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக நியூக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன் டெய்லி. ஸோ அப்போ உங்களோட லேர்னிங் ப்ராக்ரஸ் எப்படி? நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் பார்த்து லேர்ன் பண்ணுறீங்களா, இல்லை கோர்சஸ் என்ரோல் பண்ணுறீங்களா, இல்லை எப்படி? ஃபஸ்ட்டு நான் வந்து யூடியூப் தான் என்னோடய கோர் ப்ரோ. எல்லாமே யூடியூப் தான். யூடியூப்லேருந்து நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் கோர்ஸ் வந்து நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்காக நான் கோர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் கோர்ஸ் ட்ரை பண்ணும்போது ஆனால் எனக்கு ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி அந்த கோர்ஸில் கிடச்சிதே தவிர எனக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச டூல்ஸு அந்த கோர்ஸோட எனக்கு நாலேஜ் அதிகமாக தான் இருந்தது. ஓகே. ஆனால் என்னென்னா நான் அதுலேருந்து என்ன விஷயம் கற்றுக்கினேன்னா ஜஸ்ட்டு என்னென்ன விஷயம் வந்து லைக் இண்டஸ்ட்ரியாக எப்படி ஒரு சார்ஜஸ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு சார்ஜ் இருக்குது, என்ன ஹவர்ஸு, என்ன இதுன்றது அதுலேருந்து நான் பேசிக்காக தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? லைக் ஆனால் சாஃப்ட்வேராக ஒன்று தான், டூலாக எல்லாமே நான் அவங்களோட இந்த விஷயத்தை இப்படி கூட பண்ணலான்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் அதுலேருந்து நான் அதை வந்து இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தெரிஞ்சுக்கிறேன். நான் இப்போது நீங்கள் ரீல்ஸ் கன்சியூம் பண்ணுறீங்களா? ஸோ நீங்கள் பார்த்ததுலையே லைக் வந்துட்டு எடிட் பேட்டர்ன் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. யூடியூப் வீடியோவாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும். ஏன்டா இதையே ரிப்பீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்து ஃபீல் பண்ண எடிட் பேட்டர்ன் என்ன? அதான் இப்போ எல்லாருமே பண்ணுறாங்கள. இப்போ எல்லாமே அந்த தலைக்கு மேலே அந்த இது பாதி கட் பண்ணி அந்த இது அது மோஷன் கிராஃபிக்ஸு பண்ணுறாங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டாங்க, அது போயிட்டுருக்குல்ல. அது நான் வந்து நீங்கள் கேட்டதுனால அதை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? இல்லை அதான் உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான் கேட்டேன். அது ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்க மாதிரி ரிப்பீட் தானே உங்களுக்கே அதானே ஃபீல். கரெக்ட். ஆமாம். ஏன்னா ஒரு ஸ்டைல் வருது, இது செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்சிஸ்டன்ட்டா அதே ஸ்டைல ஃபாலோ பண்றாங்க. அங்க இன்னொருத்தன் எவனோ பிரேக் பண்றான், மறுபடியும் அதே ஸ்டைல எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. அந்த ஒரு லூப் வந்து இங்க ஃபாஸ்டா இருக்கு. லைக் வந்து ஒன்று நடந்ததுன்னா உடனே அப்படியே ரெப்ளிகேட் ஆகுது. அதே ஃபாலோ பண்ணுறாங்க, அதே நடக்குது. நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். பட் ஆனால் சம்திங் நான் என்ன பார்ப்பேன்னா, ஓகே சம்திங் இவன் ஏதோ பண்ணணுன்னு நினைக்கிறான், ஏதோ பண்ணுறான், ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணுறான். அதனால தான் நான் அவங்களாம் தான் சொல்கிறேன். இப்போ அவங்களாம் எல்லாமே இருக்கும், நெக்ஸ்ட்டு பண்ணினே இருப்பாங்க. பட் ஆனால் ஆஃப்டர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம டாப்புக்கு வரணும்னு யோசிப்பாங்களே எல்லாருமே. அவங்க வந்து நான் டாப்புக்கு வரணும். அப்போ வந்து நீ வந்து உன்னோட அப்ஸ்கில் பண்ணிக்கணும். உன்னோட குவாலிட்டி வந்து நீ அப்ஸ்கில் பண்ணி என்ன கிராஃப்ட்டு என்ன சூஸ் பண்ணலாம், என்னென்ன மீடியம்லாம் இருக்குது அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு வீடியோவுக்கு இப்போ 5,000 10,000 எல்லாருமே எடிட் பண்ணுறாங்க, ஒரு விஷயம் நடக்குது. இல்லை 15,000 20,000 1 lakh சம்திங். இப்போ அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னாங்கன்னா ஒரு வீடியோ அவங்க எடிட் பண்ணாலே ஒரு 5 lakhs இல்லை 4 lakhs அந்தமாரி ஏதாவது வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க வந்து அவங்கள அப்ஸ்கில் பண்ணிக்கணும். ஃப்யூச்சரில் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்கிறது பெரிய நம்பர். லைக் இது வந்து ஈஸியாலாம் இது பண்ணுற மாட்டாங்க. எடிட் மட்டும் பண்ணுறது வந்து எல்லாருமே பண்ணுருவாங்க ஈஸியாக. அதுக்கு கடைசி வரைக்கும் நீ 5,000லே தான் இருப்ப. என்ன நானே பண்ணிடுறேன்னு உன்னை ரீப்ளேஸ் பண்ணுருவாங்க. நீ 10,000 கேட்குறேன்னா 5,000 பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பான் ஒருத்தவன். ஏன்னா அது ஈஸி. நீ ஒரு வாரம் உட்காந்தனா டூவில் கற்றுக்கலாம், ஈஸி எதுன்னு பண்ணிவிடு அப்படி சொல்லிட்டு. அப்போ நீ என்ன பண்ணுவ? அப்போ அவங்க ஸ்கில்ல இருக்கும்போது அவனை ரீப்ளேஸ் பண்ணாத பொசிஷனுக்கு நீ போகணும். ஸோ இப்போ இந்த அந்த ஸ்டேஜில் லைக் வந்துட்டு இங்கே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு? நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஷோகேஸ் பண்ணீங்களா, இல்லை கான்டாக்ட்ஸ் மூலிமா பில்ட் ஆச்சா? எப்படி வந்து அந்த உங்களுக்கு நான் வந்து இது வேரியேஷனாக இருக்குது ப்ரோ. நான் சின்ன சின்ன விஷயம்லாம் எஃபெக்ட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நானே போடுவேன். லைக் இன்ஸ்டாகிராமில் சும்மா சின்னதாக குவர்க்காக ஏதாவது நான் சின்னதாக கிமிக்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுவேன்.
ஏதோ ஒரு பேக்கை டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். அப்படி நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபீச்சரிங் பேஜஸ்லாம் நிறையா இருக்கும். இப்போ வந்து தெரில, நிறைய இருக்குது இப்பயும். பட் ஆனால் ஃபீச்சரிங் பேஜஸ்லாம் நிறைய இருக்கும். அப்போ என்ன ஃபீச்சர்ஸ் பண்ணுறாங்க சில பேஜஸ்லாம். ஓகே, நான் இந்த மாதிரி பண்ணுறேன்ட்டு. அப்போ அங்கேருந்து சில ஃபாலோ பண்ணுறவங்க க்ரியேட்டிவ்ஸ்லாம் வந்து எனக்கு கால் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்ஸ்லாம் இருக்குது, நீ பண்ணுறியா, இது கேட்டுட்டு இதை நீ பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு நான் போய் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து அது ஓகே, இது இப்படி ஒர்க் அவுட் ஆகுதா, அப்போ எனக்கு அது ஆப்பர்ச்சுனிட்டி. நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் அப்போ பட்ஜெட்டில் பேச முடியாது. ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு லெவலுக்கு வரைக்கும் நான் க்ரோ ஆனோம். அதுக்கப்புறம் தான் பட்ஜெட் புரியுதில்ல எனக்கு. ஏன்னா மென்டர்லாம் இல்லைல்ல, எனக்கு டீச்சரும் கிடையாது. நான் ஜஸ்ட் யூடியூப் வீடியோ தான் பார்க்குறேன். எப்படி அதுவும் நான் டுட்டோரியல் தான் பார்க்குறேன். எனக்கு ப்ரைஸிங்லாம் எப்படி பண்ணணுன்னு நான் பார்க்கல. அப்போ எனக்கு கரெக்டான எஜுகேஷன் இல்லை. எடிட்டிங் நான் சூஸ் பண்ணணும், லைஃப் நான் கரியரானா அந்த டைமில் எனக்கு அது கிடைக்கல. இப்போ உங்களோட விஷயம் வந்துட்டு வைடராக லைக் வந்துட்டு இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நாம் எல்லோரும் டெக்னிக்கல் சைடில் இருக்கும்போது அந்த ஒர்க் அப்ரிஷியேட் பண்ணால் அது ஒரு ஆஸ்பெக்ட். ஆனால் நாம் பண்ணுற ஒர்க் வந்துட்டு நீங்கள் பண்ணுற ஒர்க் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னா என்ஜாய்டு பை எவ்ரி ஒன். ஜென்ரல் கன்சியூமராக அவன் பார்த்தாலுமே அவனுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது. அவனுக்கு என்னடா இது ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக ஏதோ பண்ணி வச்சுருக்காங்கன்னு தோணல. அப்போ வந்துட்டு ஆஸ் அ கிரியேட்டராக நீங்கள் வந்து அங்கே அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டீங்க. அந்த ஒரு விஷயம் அவன் பார்க்கும்போது அவனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் சூப்பராக இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணுறான். அதை வந்து அவன் என்னன்னு போய் யோசிச்சு பார்க்கல. அங்கேயே நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச அந்த பாயிண்ட் டீம் ஒர்க் தான் ப்ரோ. என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க. இப்போ தேஜோ பரத்வாஜ்னு சொல்லிட்டு டிஓபி, அதான் 170 டிஓபி. ஓகே, 170 டிஓபி அவர் ஆக்சுவலாக வந்து ஆசை கூட டேரக்டரு. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ப்ராடக்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவோம். லைக் எங்களது ஸ்டார்டிங்லேருந்தே இருக்கும். இப்போ நான் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னா லைக் வந்து ஒரு நாள் மட்டும் நாங்கள் கால் பேச மாட்டோம், ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும். நாங்கள் வந்து ஜாம் பண்ணிட்டே இருப்போம். லைக் சும்மா ப்ராஜெக்ட்டுக்காக இல்லாத வேறு ஏதாவது அவன் பண்ணால் கூட ஓகே இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, ஸோ இது வந்து எப்படிலாம் இருக்குது, ஐடியாஸ் வந்து அங்கே ஜென்ரேட் பண்ணிப்போம். ஆமாம், ஐடியாஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே தான் இருப்போம். ரெஃபரன்சஸ்லாம் பார்ப்போம், இது மாதிரிலாம் இன்ஸ்பிரேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிப்போம். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, இங்கே இந்த மாதிரிலாம் இருக்குன்றது. பட் அது தேவையில்லை. ஏன்னா யாராவது கூட இருக்கவங்க ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம் ஐடியாலஜியாக ஒத்து போகணும்ல. ஏன்னா நான் இதை பண்ணலான்ட்டு இருக்கேன், இந்த விஷயம் இருக்குது, நான் எடிட் பண்ணுறேன், விஎஃப்எக்ஸ் பண்ணுறேன். பட் ஆனால் அவன் டிஓபி பண்ணுறான், அவன் சினிமாட்டோகிராஃபி பண்ணுறான், அவனுக்கும் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 2 பேருக்கும் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு, 2 பேரும் ஐடியாலஜிஸாக இந்த மாதிரி சிங்க் ஆகிறோம். அது ஒரு ப்ராஜெக்ட்னு இல்லாத ஒரு 5 ப்ராஜெக்ட் சேர்ந்து இப்போ நான் பண்ணது எல்லாமே ஹிட் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ அவனும் அதில் இருக்கான். லைக் அவனும் அதில் வந்து எல்லாத்துலேயுமே ப்ராசஸாக இருக்கான். ஸோ அதெல்லாம் வந்து கூட இருக்கவங்க அந்த எனர்ஜிஸ் எல்லாமே த்ரோ பண்ணுறது. ஸோ என்னோட இது மட்டும் கிடையாது, அது ஒரு டீம் ஒர்க் தான். லைக் இந்த இதில் ஸோ அதேமாரி தான். இப்போ நான் சித்திரி புத்திரியில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டேரக்டர் அக்ஷய் சுந்தர் சொல்லிட்டு, ஸோ அவரும் வந்து செம்ம பேஷனேட்டான லைக் அவரும் வந்து செம்ம பேஷனேட்டாக அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணார். நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அவர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாருல, அதனால தான் என்னால் அது புல் ஆஃப் பண்ண முடியுது. இருந்தாலும் டெட்லைனு எல்லாமே ஒரு ப்ரெஷர் இருந்ததுனாலும் அவர் வந்து அது என்கிட்ட எடுத்துகிட்டு வராத, இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து அதை புஷ் பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் சூப்பரில். இப்போ அவருக்கெலாம் வந்து செம ப்ரெஷர், லைக் எல்லா சைட்லேருந்தும் அவருக்கு செம்ம ப்ரெஷரு. பட் ஆனால் அவர் வந்து அதை ஹோல்ட் பண்ணுறாரு. ஒரு ஷூட்டும் ஒன்று வந்து நாங்கள் வந்து குஜராத்தில் ஷூட் பண்ணது, ஒன்று பாம்பேயில் ஷூட் பண்ணது. சித்திரபுத்திரியா? ஆமாம். ஆமாம், அது வந்து லைக் உங்களுக்கு தெரியும்ல, இப்போ அங்கே போய் நம்ம ஷூட் பண்ணுறோன்னா எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம். நம்மளுடைய சொன்ன மாதிரி இது மட்டும் விஷயம் கிடையாது, லைக் க்ரியேட்டிவாக யோசிக்கிறது மட்டும். பட் ஆனால் டீம் அசம்பிள், டீமை எல்லோரையும் யூனிட்டாக வச்சுக்கணும். யாருமே தப்புன்னு ஒருத்தவங்க கோவப்பட்டானா கூட ஒருத்தவங்க வந்து அதை அனுசரித்து போகணும். அது வந்து டேரக்டர்கிட்ட இருக்குல்ல, அவங்க வேலை கரெக்டாக வாங்கணும். இப்போ இவ்வளோ நீங்கள் எல்லாருமே பார்க்குறீங்கன்னா அவர் வந்து அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ அந்த விஷயம் அது வந்து டில் எண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் வரைக்கும், விஎஃப்எக்ஸ் எடிட்டில் வரைக்கும், கடைசி வரைக்கும், ரெண்டர் போடுற வரைக்கும் அவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலுமே அவர் கூட இருந்து லைக் ஓகே இதை பண்ணலாம் இந்த விஷயம் அப்படின்றது கஷ்டம் இல்லை. அது வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை. அது கிராஃப்ட்மேன் தான். இப்போ அவ்வளோ வருஷம் அவர் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு 500,000 ஆச்சு அவர் ஏதாவது பண்ணியிருக்காருன்னா அவ்வளோ கமர்ஷியல்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் அது நான் கற்றுக்கிறேன். இந்த மாதிரி க்ரியேட்டிவ் பீப்புள்ஸோட இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுறீங்க, அவங்கள மீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, கொலாபரேட் பண்ணுறீங்க, ஒரு புது லேர்னிங் கிடைக்குது. இப்போ ஒரு பிகினராக இருக்கான், இல்லை அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறான், அவன் எப்படி ஒரு க்ரியேட்டிவ் பீப்புள்ஸோட நெட்வொர்க் பண்ணுறது, அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? எத்தவொடனே யாருமே டேரெக்டாக அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து இவ்வளோ நாளாக பண்ணிட்டுருக்கேன். இப்போ அக்ஷய் ப்ரோ எனக்கு வந்து தெரியும். ஆனால் இருந்தாலுமே நான் வந்து அவர் கூட ஒர்க் பண்ணுறது இவ்வளோ நாள் ஆயிடுச்சு.
எனக்கு ஒரு 4 இயர்ஸாக 5 இயர்ஸாக ஒரு தெரியும். லைக் சும்மா இன்ஸ்டாகிராமில் நானே மெசேஜ் அனுப்புவேன் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணனா கூட. பட் ஆனால் அவர் கூட நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு 4 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து என்னை சூஸ் பண்ணுறாரு, இந்த ப்ராஜெக்ட் நீ செட் ஆகுன்ட்டு. அது அவரோட டெசிஷன். பட் ஆனால் நான் ஏதோ பண்ணிகிட்டே இருக்கேன்றதுனால தான் அவர் என்னை சூஸ் பண்ணுறாரு. நான் பண்ணது நான் ஃபஸ்ட்டு என்னை க்ரியேட்டிவாக க்ரூம் பண்ணிக்கினேன். அப்போ தான் க்ரியேட்டிவாக இருக்கவங்க என்கிட்ட வருவாங்க. ஸோ நாம் எப்படி த வே வி திங்க் வி அட்ராக்ட் பீப்புள்ஸ். அதான் இப்போ என்னன்னா தேஜோ, பவன் அவர்லாம் இருக்கார், பவன் லக்ஸ். இப்போ நான் ஏதோ பண்ணதுனால தான் அவங்களாம் என்கிட்ட வராங்க. நீ ஃபஸ்ட்டு எதாவது பண்ணோம், அப்போ தான் அவங்க உன்னை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க உனக்கு ப்ராஜெக்ட் தருவாங்க. நீ எதுவுமே பண்ணாத நீ க்ரியேட்டிவ் பர்சன் கூட ஒர்க் பண்ணோன்னா அவங்க அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்களே, அவங்க கஷ்டப்பட்டதுனால தானே அவங்க வந்திருக்காங்க. அப்போ நீ க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற, க்ரியேட்டிவாக இருக்கவங்க அவங்க க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணணும்னு யோசிப்பாங்க. க்ரியேட்டிவாக இருக்க ஆர்டிஸ்ட் கூட தானே ஒர்க் பண்ணணுன்ட்டு, அது நீ எதாவது பண்ணணும்ல. நானும் அப்படி தானே யோசிப்பேன். நான் இப்போ போயிட்டு நான் அவங்க டேரெக்டாக இப்போ அவர் கூட அக்ஷய் கூட நான் ஒர்க் பண்ணணுன்னு நான் யோசிக்கல. எனக்கு என்னன்னா அவர் க்ரியேட்டிவாக ஒன்று பிச் பண்ணுறாரு, எனக்கு பிடிச்சி போய் நான் க்ரியேட்டிவாக அதில் என்ன த்ரோ பண்ணலாம் அப்படின்னு கொலாபரேட்டிவாக தானே ஒர்க் பண்ணுறோம். அதுதானே முதல்ல நம்மள க்ரூம் பண்ணிட்டா போதும், மற்ற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி தான் ஒர்க் பண்ண முடியும். எத்தனை யாருமே க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு இப்போ நீ டேரெக்டாக போயிட்டு நீ சங்கர் சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்குன்ட்டு ஒரு ப்ராக்டிஸ் இருக்குல்ல. இப்போ டேரெக்டாக நீ போயிட்டு ஏதோ ஹாலிவுட் டேரக்டர்ஸ் கூட நீ ஒர்க் பண்ணனா ஒர்க் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதுக்குன்ட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நீ அது க்ரூம் பண்ணணும். அப்படி தான் அது யோசிக்கிறதே அப்படி தான் யோசிக்கணும் நம்ம. அப்போ தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அதேமாதிரி தான் டிஓபி கூட. இப்போ கௌஷல் ஷான்னு சொல்லிட்டு அவரும் வந்து அவங்களாம் அந்த சைடில் இருக்கவங்க. ஒரு பிரிட்ஜு உங்களுக்கு புரியுதா, நார்த் சைடில் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அவங்க கெரையான், அதுக்கப்புறம் மும்பை டைரிஸ் வெப் சீரிஸ் அதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நான் வந்துட்டு இந்த சைட்லேருந்து பார்க்குறேன். இப்போ நெட்ஒர்க் ஆகுதுல்ல, எப்படி நெட்ஒர்க் ஆகுதுன்னு கேட்குறீங்களே. இப்போ அவங்க என்னோடய ஒர்க் பார்க்குறாங்க இதில். இப்போ அவங்க வந்து லைக் வேறு ஒருத்தவங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் இதில் ஏன்னா நான் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நான் பண்ணல. நான் க்ரியேட்டிவாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு பண்ணுறேன். அது அவங்களுக்கு பிடிச்சி போயிருக்கு. அவங்க வேறு ஒருத்தவங்ககிட்ட பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஆல்ரெடி 2 படம் பண்ணவங்க, டிஓபியா, கெரையான், மும்பை டைரிஸ் நல்ல படம் பண்ணவங்க. லைக் அதில் நல்ல ஃபீச்சர்ஸ் இப்போ அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்தில் வேறு ஒருத்தவங்ககிட்ட தருவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டியை நான் போய் எனக்கு பிடிச்சது தான் பண்ணுறேன், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவங்க பிச் பண்ணுறாங்க. மியூசிக் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ ஐஐலாம் வந்து ஒரு பிரேக்கிங் தான். அதெல்லாம் வந்து ஒரு சின்ன இதில் அச்சீவ் பண்ணுது. உங்களுக்கு புரியுதா? லைக் எத்ததுக்கப்புறம் போஸ்ட் ட்ரிவனாக எல்லாமே அச்சீவ் பண்ணுது. லைக் எஃபெக்ட்ஸாக எல்லாமே. அப்போ நான் எஃபெக்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அதில் என்ன போட்ட வந்து நல்லாயிருக்கும், அதை எப்படி பிளெண்ட் பண்ணுறது, அதில் எப்படி டேஸ்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படி சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்போ அந்த எஃபெக்டை நான் ஃபிகர் அவுட் பண்ணி ஓகே இதுக்கு இது செட் ஆகும்னு சொல்லிட்டு நான் த்ரூ அவுட்டாக அப்ளை பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் நான் கற்றுக்குறேன். யார்கிட்டையுமே போகாத நானே ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி எப்படி டிஏலேருந்து ஃபைல்ஸ் வாங்கணும் அப்படின்னு. அப்போ நாங்கள் அது பண்ணதுனால 170 ஒன்று கிடைக்குது. 170 ஒன்று வரும்போது ஓகே, அதுக்கப்புறம் ஓசிபின்ட்டு வேறு ஒரு விஷயம் வருது, நாங்கள் அது பண்ணுறோம். இப்போ அதனால் வந்து அது ஓப்பன் அப் ஆகுது. லைக் ஒர்க்கெல்லாம் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க, நான் பண்ண பழைய ஒர்க் எல்லாமே. ஸோ நான் நிறைய வீடியோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். டெஃப்ராக்ஸுக்கெலாம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பொண்ணுக்கும் சொல்லிட்டு ஒரு வீடியோ டைரக்ட் பண்ணியிருக்கேன். துவக்கம்னு ஒரு வீடியோ, லைக் அது சரியெல்லாம் இருக்கும் அந்த விஷயம். நீங்கள் ஆல்ரெடி அந்த டைரக்ஷனில் ஆரம்பிச்சிட்டீங்க? ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணதே டைரக்ஷனில் தான் 2018. ஓகே. இல்லை நான் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் 2018 ஃபஸ்ட்டு நான் என்ட்ரி ஆனதே டேரக்டராக தான் நான் என்ட்ரி ஆனேன். லைக் மியூசிக் வீடியோ டேரக்டராக என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் லைக் டைரக்ட் பண்ணி அப்படி தான் என்ட்ரி ஆனேன். அந்த வீடியோ வந்து ஓகே எடிட் வந்து நம்ம பிடிக்கலாம், எடிட்டை வந்து கேட்கலாம் அப்படி சொல்லிட்டு எடிட்டாக என்னை வந்து நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் எடிட்டாக ஓகே எல்லாமே கிராஃப்ட் தானே, நம்ம ஸ்ட்ரிக்டானாக இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு எடிட்டிங்லேயும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அப்போ நான் நிறைய எடிட்டிங்கில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னை எடிட்டராக ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் நான் உள்ளே வந்து டைரக்ஷனாக மியூசிக் வீடியோ, ஏன்னா மியூசிக் வீடியோ டைரக்ஷன் வந்து மோரோவர் லைக் ஒன்று ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும், இல்லை காசு அதிகமாக இருந்ததுன்னா லைக் ஆர்ட் ஒர்க்கு இந்த மாதிரி லைக் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்படின்னா நரேட்டிவ் இல்லை ட்ரீட்மெண்ட், இது 2 தான் இருக்கும். கரெக்ட். நரேட்டிவாக நீ உள்ள கதை வச்சு மூவ் பண்ணுற அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். லைக் அப்படி இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டாக ஒரு லைக் ஓகே ஒரு செட்டு போட்டு அப்படின்னா அப்படின்னா விஎஃப்எக்ஸ் ஓரியன்டாக, இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே விஎஃப்எக்ஸ் ஓரியன்டாக வரும்.
நிறைய பேரில் எஃபெக்ட்ஸை வச்சே மூவ் பண்ணுவாங்க. லைக் ஃபாரின் வீடியோஸ்லாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாகவே எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி க்ரேஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. டேவிட் ஃபின்ச்சர்லாம் மியூசிக் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி தானே ப்ரோ லைக் அவர்லாம் வந்து இது பண்ணார். இப்போ டேனியல்ஸ் இருக்காங்க, எவ்ரிதிங் எவ்ரிவேர் அட் ஒன்ஸ். லைக் அவங்க டேனியல்ஸ் வந்து அவங்க மியூசிக் வீடியோ டர்ன் டவுன் ஃபார்ட்னு ஒரு வீடியோ அதெல்லாம் கோக்கியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. லைக் நார்மல் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கே இருக்காது, நார்மலாக இல்லாத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கல்ல. நார்மலாக பண்ணுறவங்கள நான் இது இல்லை ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், பட் ஆனால் ஏதோ பண்ணியிருக்காங்கல்ல சூப்பராக. ஆனால் மியூசிக் வீடியோஸ் ஒரு டஃபஸ்ட் டாஸ்க்ல லைக் ஸ்டோரி டெல்லிங்கை பொறுத்த ஆமாம் 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 ஆமாம். அது ஃபஸ்ட்டு நார்மலாகவே நாங்கள் எடுப்போம். லைக் எப்படின்னா சும்மா அப்படியே எடுத்துறியா எடிட் பண்ணியே ஓகே சும்மா பாடு அப்படியே எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து அதுக்குள்ளே போகும்போது அது விஷயங்கள் போகும்போது நம்ம இன்னும் அப்ரேஞ்ச் பண்ணோம், நம்ம அப்ஸ்கில் பண்ணோம் அப்படின்னும் போது நிறைய டூவாக இன்கார்பரேட் பண்ணுறோம், அதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறோம், நல்ல கேமரா நல்ல விஷயங்கள் எல்லாமே அதில் வந்து இன்டெகிரேட் பண்ணி கற்றுக்குறோம் நாங்கள். அதனால ஒரு விஷயம் அதுதான் ப்ரோ, லேர்ன் தான், எல்லாமே லேர்னிங் தான், ப்ராக்டிஸ் லேர்னிங் எக்ஸ்ப்ளோர். செம்ம ப்ரோ செம்ம. இட்ஸ் லைக் ஒரு குயிக் மாஸ்டர் கிளாஸ் ஆகிட்டே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு லைக் நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஆப்வியஸாக இந்த பாட்காஸ்ட் வந்து இட் வில் ஹெல்ப் அ லாட் ஆஃப் பீப்புள்ஸ். இந்த இதில் ஆஸ்பைரிங்காக இருக்க நிறையா எடிட்டர்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் சொன்ன பாயிண்ட் லைக் அந்த ஸ்கில்லை வந்துட்டு எப்படி சொல்கிறது அப்ஸ்கில் பண்ணிட்டு ஸ்கில் ஸ்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும், அது கூடவே வந்துட்டு அந்த லேர்னிங் ப்ராக்ரஸை நிறுத்தாமல் கற்றுக்கிட்டே இருக்கணுங்கிறதெல்லாம் சூப்பரான பாயிண்ட்டு. ரியலி கிரேட் ஸ்பீக்கிங் வித் யூ. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் த பாட்காஸ்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, மீன்ஸ் எல்லாம். நானும் உங்கள் கண்டென்ட்லாம் பார்க்குறேன், நிறைய பண்ணுங்கள் இதுக்கப்புறம். ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் நிறைய பேர் இன்னும் க்ரியேட்டிவான ஆர்டிஸ்ட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நிறைய பேருக்கு தெரிய வரும். இப்போ நான் வந்து நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல, பட் நீங்கள் அதை பேசுகிறீங்களே எனக்கும் பேசணுன்னு இருக்கும், பட் ஆனால் எனக்கு ஒர்க்காகவே ஓடிட்டே இருக்கும் அப்படியே எப்படி இப்படின்ட்டு. பட் ஆனால் எனக்கும் இதெல்லாம் ஆசை, இந்த மாதிரிலாம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் பேசணும், பட் ஆனால் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா மோரோவர் இதில் ஃபோக்கஸ்டாக இருப்பேன்ல, லைக் ஒர்க் வந்து ரெகுலராக இருக்கும், உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ப்ரெஷர் டெட்லைன். பட் ஆனால் அதை தாண்டி நீங்கள் பண்ணுறீங்கன்னும் போது சூப்பர் ப்ரோ, செம்ம ஹாப்பி. இதெல்லாம் நீங்கள் கம்யூனிட்டிக்காக நிறைய விஷயம் இதெல்லாம் பண்ணுறது வந்து சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஓகே இதை ஸ்டார்ட் பண்ணலாம், இது ஒரு விஷயம், இதை வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து மூவ் பண்ணலாம். ஏதோ ஒரு சின்ன ஸ்பார்க் கிடைச்சா அது ஏன்னா அது கிடைக்கிறதே கஷ்டம் ப்ரோ, கரெக்ட் டைமில் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ நிறைய பேர் சின்ன பசங்க பார்க்குறாங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் பார்த்து அவங்க இதனால இப்போ உங்கள் கண்டென்ட்டை பார்த்து அவங்க எடிட்டிங் கற்றுக்கிட்டு அவங்க சின்னதாக அவங்க ஃபினான்ஷியல் நீட்ஸை சின்ன வயசுலேயே அதை போக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மேஜர் இம்பேக்ட் இல்லை, அது கண்டிப்பாக ஈஸி இல்லைல்ல அது. இப்போ உங்கள் கண்டென்ட்டை ஒருத்தவன் பார்த்து ஒரு சின்ன வயசில் இருக்கவன் ஏதோ பண்ணோன்னு நினச்சி அவன் சும்மா அவன் வீடியோஸே எடிட் பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் கற்றுக்குறான். அதை கற்றுக்கிட்டு அவன் அதுலேருந்து காசு மேக் பண்ணி அவன் வீட்டை அவன் பார்த்துக்கிறானாவே அது நீங்கள் எவ்வளோ பெரிய இம்பேக்டாக இருந்திருக்கீங்க. அது சும்மா இல்லைல்ல, அதுதானே தேவை. அது பண்ணுறதுக்கு ஒரு வகையிலேருந்து லேர்ன் பண்ணுறோம், கிவிங் பேக் டு த கம்யூனிட்டி. அது அந்த அந்த ப்ராசஸ் அப்படியே லூப்பில் இருக்கும்போது இட் வில் பி ப்ரோ, அதுதான் தேவை. ஏன்னா சைக்கிள் ப்ரோ, இது வந்து நான் ஒருத்தவங்க நல்லது பண்ணால் எனக்கு ஏன்னா நாமளே ஒரு இடத்துல வந்து கற்றுட்டு தான் இருக்கோம். ஸோ அப்போ அவங்க நமக்கு கொடுக்கும்போது நாம் இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்க இன்னொருத்தர் கொடுப்பாங்க. ஸோ அந்த லூப் நடக்க எல்லாமே ஒரு மாதிரி சூப்பராக க்ரோ ஆகும். எக்ஸாக்ட்லி, அதுதான் ப்ரோ தேவை. அது அந்த பாசிட்டிவ் தான் தேவை, லைக் அந்த எனர்ஜி வந்து தேவை. சூப்பர் ப்ரோ, லுக்கிங் ஃபார்வர்ட். உங்கள் அமேசிங் அடுத்த எத்தனை வேர்ல்டெல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்ப்போம். சூப்பர் ப்ரோ, ஓகே, நைஸ் மீட்டிங் யூ. சூப்பர் ப்ரோ, நைஸ் மீட்டிங் யூ. பாய்.